தினத்தில் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தலம், அறுவடை வீடு என்று சொல்லக்கூடியது பெசன்ட் நகர். அந்த தலத்திற்கு சென்றோமே ஆனால் 2 தலங்களை தரிசனம் பண்ணலாம். அது என்ன 2 தலம் அப்படின்னு கேட்பீங்க. அஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய 8 லட்சுமியினுடைய தலத்தையும், அதற்கு பிறகு அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிற தொலைவில் தான் அறுவடை வீடும் ஒரு சேர இருக்கின்றது. அறுவடை வீட்டில் என்ன அலங்காரத்தோடு எப்படி இருப்பாரோ முருகப்பெருமான், அதே மாதிரி அறுவடை வீடு பெசன்ட் நகர்ல இருக்கு. அந்த அறுவடை வீட்டு முருகனையும் வடபழனி முருகனையும் சேர்த்து அந்த ஒரு இடத்துலயே தரிசனம் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமக்கு சென்னைக்கு அருகாமையில் இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த அறுவடை வீடு பிளஸ் நமக்கு வடபழனி ரெண்டும் சேர்த்து தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. இன்னொன்று, மருமகனையும் தரிசனம் செய்து மாமியாரையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியம். 8 லட்சுமியும் பார்த்துடலாம். அதே மாதிரி முருகப்பெருமானையும் அறுவடை வீட்டினுடைய முருகப்பெருமானையும் அந்த இடத்தில் தரிசித்து விடலாம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவு அப்படியே உள்ள ஒரு 2-3 கிலோமீட்டர் போனீங்கன்னா பாம்பன் சுவாமிகளினுடைய ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடியது திருவருளை தரவல்லது. யாருக்கெல்லாம் உடம்பில் நோய் இருக்கிறதோ, செல்வ குறைபாடு இருக்கின்றவர்கள், அதே மாதிரி மனதில் துன்பம் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், குருவினுடைய திருவருள் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், இவங்க எல்லாம் பௌர்ணமி அன்றைய தினத்தில் போய் பாம்பன் சுவாமிகளினுடைய அந்த ஜீவ சமாதி என்கின்ற முக்தி அடைந்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரு இரவு போய் தங்கணும். அது பௌர்ணமி அன்று போய் அங்கு தங்கினீர்களே ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி தருவார் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளுடைய பெருமை ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்ளுவதற்கு சொல்றோம். அவருக்கு சில ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஆனதனால அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இந்த கால் முறிஞ்ச உடனே நம்ம GH, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, பெரிய மருத்துவமனையில தான் அவரை கொண்டு போய் சேர்த்தார்கள். சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டரும் எல்லா விதமான வைத்தியமும் செய்தார்கள். ஆனால் டாக்டர் சொன்னாங்க, இனி இந்த கால் கூடுவதற்கு வாய்ப்பு இல்லை, இந்த கால் கூடுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னாங்க. அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் மனசுல ரொம்ப வருத்தம், முருகா எனக்கா இப்படி ஒரு நிலை அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள வருத்தம். என்ன, நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிர் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா உன் சீரடி கீழ் வைப்பாய். யார் சொல்றா? சிதம்பரம் சுவாமிகள் சொல்றார். திருப்போரில் இருக்கக்கூடிய சிதம்பரம் சுவாமிகள் விபூதி கொடுத்து கொடுத்து கட்டப்பட்ட ஆலயம். அது மட்டும் இல்லை, மூலவர் என்று சொல்லக்கூடியவர் பனமரத்தினால் ஆன மூலவர். திருப்போரூர் முருகப்பெருமானுடைய ஆலயம். உற்சவருக்கு தான் அபிஷேக ஆராதனை, மூலவருக்கு அபிஷேக ஆராதனை கிடையாது. அந்த ஒரு தலத்துல மட்டும் உண்டு. அது நினைவுக்காக சொல்றேன். அப்போ அவர் சொல்லுகிற பொழுது நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல், மனசு வாடக்கூடாது. அதனாலதான் அவ்வை பிராட்டி சொன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இங்க மனம் கொஞ்சம் வருத்தத்தோடு பாம்பன் சுவாமிகள் இருக்கின்ற பொழுது மயில் என்று சொல்லக்கூடியது அந்த கால் மேல அப்படி என்ன பண்ணது, தன்னுடைய இறகால் அப்படி வருடி விட்டு அப்படி ஒரு காட்சி. எது? மயில் ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயில் தன் தோகையை விரித்து ஒரு ஆட்டம் ஆடி காண்பித்தது. முருகா என்று அப்படி வணங்கினார். சந்தான புஷ்ப பரிமள கிங்கிணி முகசரண யுகல அமிர்த பிரபாகர சந்திரசேகர மூஷிக காருட வெகமோக சத்யப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கரச கல கபோட திரியம்பக விநாயகன் சிவனை வலம் வரும் அளவில் ஒரு நொடியில
அவர் அப்பம்மாவை வலம் வர்றதுக்குள்ளர உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம். அப்பேற்பட்ட மயிலாம் ஒரு செகண்ட்ல இந்த உலகத்தையே சுத்திட்டு எங்க வந்தது, எங்கு புறப்பட்டுச்சோ அங்க வந்து நின்னதான். அப்பம்மாவை வலம் வருவதற்குள்ள உலகத்தையே சுத்திட்டு வந்து நின்றதுன்னா அதனுடைய வேகத்திற்கு எந்த கட்டுப்பாட்டு கருவி வைக்க முடியும்னு யோசிக்கணும். உலகம் முழுவதும் சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த மயில் ஆடிய உடனே கால் தன்னால கூடிவிட்டது. மறுநாள் வந்து டாக்டர்கள் பார்க்குறாங்க, இவர் எழுந்து நடக்கிறார். நடக்கவே முடியாதுன்னு சொன்னவர்கள் எழுந்து மறுநாளே இவர் நடந்த உடனே ஆச்சரியம், ஐயா எப்படி இது நடந்தது? என் முருகன் என்று சொல்லக்கூடிய பெருமான் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன கவலை, முருகன் இருக்கிற பொழுது நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் பாடியே ஒரு பாடல், பாம்பன் சுவாமிகள் பாடியே ஒரு பாடல். பக்தியும் ஞானமும் பரவி விடும் மார்க்கமாக எத்தனை யோக வகை இருக்கினதோ மிதத்தின் முக்தி தந்து நின் முழு பணல் காண சத்தியமாவது சரவண பவனே அப்படின்னு சொல்லி இங்க பாம்பன் சுவாமிகள் சொல்றார். சத்தியமாவது சரவண பவனே அப்பனா என்ன அர்த்தம்? உலகத்தில் எல்லா கடவுளை காட்டிலும் சத்தியமாக கலியுகத்தில் இருக்கக்கூடிய கண்கண்ட தெய்வம். அதே சிதம்பரம் சுவாமிகள் சொல்றார், ஏது பிழை செய்தாலும் ஏழையேனு கிறங்கி தீது புரியாதே தெய்வமே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமேன்றார். நீ பேசக்கூடிய தெய்வம். முருகப்பெருமான் பேசுவாரா? பேசுவார். முருகப்பெருமான் பேசுவார். என்ன மாதிரி ஒரு சொற்பொழிவாளர் ஒரு கதையில சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தார். அவர் ஒரு காரணத்திற்காக அவர் மதுரையிலிருந்து இங்க சென்னை வந்தாராம். அப்படி சோதிக்கிற பொழுது நான் போறதுக்குள்ள 3 காட்சி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனை பண்ணாராம். 3 காட்சி பார்க்க வேண்டும்னு. என்னன்னா, ஒன்று வேலை பார்க்கணும், இன்னொன்று சேவலை பார்க்கணும், இன்னொன்று மயிலை பார்க்கணும். நீ இருப்பது நிஜமானால் நான் சென்னை போறதுக்குள்ள இது 3ஐயும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்தாராம். அப்படி வந்தவர் என்ன பண்ணார்னா, வழிநடுக்கலும் எதையாவது முருகநாமத்தை அப்படி சொல்லிக்கிட்டே வரார். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, ஏதோ ஒன்றை அப்படி பாடிக்கொண்டு வருகிற பொழுது அந்த அவருக்கு முன்னாடி ஒரு கார் வந்து அவரை கிராஸ் பண்ணி அவர் வரக்கூடிய பஸ்ல இருந்து முன்னாடி ஒரு கார் போகுது. அதுல பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அழகான மயில் வரையப்பட்டு இருந்ததாம். இது என்னது இது? நம்ம நினைத்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே மயில் காட்சி கொடுத்துட்டது அப்படின்னு நினைச்சு, அட இது தற்செயலா நடந்திருக்கும் நினைச்சாராம். இன்னும் சிறிது தொலைவு போன உடனே பார்த்தீங்கன்னா வேல் என்று சொல்லக்கூடியதை ஒரு வேன்ல வந்து வரையப்பட்டிருந்ததா. ஒரு வேல் வந்து வேன்ல வரையப்பட்டிருந்தது. அதையும் பார்த்துட்டார். ரெண்டும் தற்செயலா நடந்திருக்கும். சேவலை போய் யாராவது கார்ல வரையவாங்களா அப்படின்னு பார்த்தா, எங்கேயோ கோயிலுக்கு நேர்ந்து கொண்டவர்கள் ஒரு வேன்ல போகிற பொழுது உயிரோட சேவலை அந்த வேன்ல கொண்டு போகும்போது அது கொக்கரக்கோன்னு கூவிக்கிட்டே போச்சா. இவரை பார்க்கும் பொழுது முருகனை சோதிக்கணும்னு நினைத்தா அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய பதில் இதுவாகத்தான் இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? பேசும் தெய்வம் முருகப்பெருமான், பேசக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் சொல்லப்படுகிறது. நான் சென்ற ஆண்டு சஷ்டிக்கு போன சஷ்டிக்கு ஐப்பசி மாசத்துக்கு போயிருந்தேன். 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிட்டத்தட்ட கியூ நிக்குது. 5000, 10,000, 15,000 என்று வரிசை நின்றுட்டு இருக்கு. அப்படியெல்லாம் நிற்கிற பொழுது நானும் அண்ணாவும் போகணும்னு நினச்சி உள்ளே போகிறதுக்கு பார்த்தா எங்களை ஒரு லைனில் போக சொன்னாங்க. நான் பார்த்தேன், இந்த லைனில் போனால் நான் 4 மணி நேரம் நின்னாலும் முருகனை பார்க்க முடியாது போல இருக்கு இன்னைக்குன்னு நினச்சிட்டு சரி என்று வேற ஒரு லைனில் போய் நின்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உண்மையாகவே அன்றைய தினத்தில் முருகனை பார்ப்பேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையே போச்சு. சுத்தமாக இல்லை, 1% கூட எனக்கு வந்து முருகனை இன்னைக்கு நான் பார்ப்பேன், திருச்செந்தூர் முருகனை பார்ப்பேன் என்பது இல்லை. ஆனால்
கிட்டத்தட்ட நான் நினச்சேன் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கியூவில் நிற்க வேண்டியிருக்கும்னு. திடீர்னு ஒரு கலெக்டர் வந்தார். மேடம் நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னார். கலையரங்கம் சார்னு. ஏய்யா அவங்கள கூடவா உள்ளே கூடக்கூடாது, போங்கம்மா அப்படின்னு அமுச்சு வச்சார். ஒரு 2 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். இது போன சஷ்டிக்கு நடந்தது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மாசி திருவிழாவுக்கு போனேன். கீ வருஷம் கிட்டத்தட்ட நிற்கிது. ப்ரீ தரிசனத்துக்கும் நிற்கிது, 100 ரூபாய் தரிசனத்துலேயும் நிற்கிது, எல்லாத்துலேயும் நிற்கிது. நாங்கள் போய் கேட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க இதிலெல்லாம் இப்போ யாருக்குமே தனியாக அனுப்புறது கிடையாது, நீங்கள் இந்த தரிசனத்தில் வந்துருங்கன்னாங்க. நான் சொன்னேன் இன்றைக்கி பார்க்க முடியாத போல இருக்கு, நிகழ்ச்சிக்கு வேற நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அம்மாம்மா நான் பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்ல, நீ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு அமுச்சு வச்சார் எங்கள் அண்ணா. நானும் மறுபடியும் என்ன பண்ணேன், உள்ளே போய் ஒரு 2 மணி நேரத்துக்கு உள்ளே கியூ போகுது. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கியூ போனதுக்கப்புறமா முருகனை தரிசனம் பண்ணேன். தரிசனம் பண்ணுகிற பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் 1 நிமிஷத்துக்கு மேலே தரிசனம் பண்ண விட மாட்டாங்க. நான் ஏற்கனவே இந்த முருகனை வேற திட்டிகிட்டே போயிட்டுருக்கிறேன். 2 மணி நேரம் என்ன கூட நிற்க வைக்கிறியேப்பா, உன்னை சதா சர்வகாலம் நான் தும்பல் வந்தால் கூட இரும்பல் வந்தால் கூட துக்கம் வந்தால் கூட முருகான்னு சொல்லி தான், சிவன் கோயிலுக்கே நான் போனேன்னா கூட அங்கே கூட முருகான்னு சொல்லி தான் கும்பிடுவேன். பெருமாள் கோயிலுக்கு போனாலும் அங்கேயும் நான் முருகான்னு சொல்லி தான் கும்பிடுவேன். அது எனக்கு வழக்கமாக போச்சு, முருகனை சொல்லியே. அப்போ நான் அந்த முருகனை திட்டிக்கிட்டே வேற போயிட்டுருக்கேன். இப்படி திட்டிகிட்டே போனதில் அங்கே போய் உன்னை 1 நிமிஷம் தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே அவங்க சீக்கிரம் போங்கன்னு தள்ளி விட போகிறாங்க. உன்னை அந்த 1 நிமிஷம் பார்க்குறதுக்கு நான் 2 மணி நேரம் கியூவில் நின்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் தங்க கவசத்தை அன்றைய தினத்தில் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே என்னை யாரும் போடணும் தலையில் ஒன்றும் சொல்லலை. நான் பாட்டுக்கு முருகனையே பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னா 2 மணி நேரம் என்னை திட்டிட்டு தானே வந்தேன். சரி போனால் போதும், ஒரு 5 நிமிஷம் அங்கேயே இருந்து உனக்கு என்ன தோணுதோ திட்டணும்னு தோணுதோ நல்லா திட்டிட்டு வாமான்னு சொல்லி நிற்க வச்சுட்டார் 5 நிமிஷம். அப்போ தான் நினைக்கிறேன் சில நேரங்களில் இதெல்லாம் நடக்கின்ற பொழுது கலியுகத்திலும் இருக்கின்றார் இறைவன் என்பது இதெல்லாம் நமக்கு ஒரு உணர்த்துகின்றது. அதான் விஷயம். மனம் எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சில நேரங்களில் வருத்தப்படுவேன். ஆனால் அந்த வருத்தத்தை மாற்றும் விதமாக சில நேரங்களில் சில நிகழ்வுகள் எதர்ச்சியாக நடக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, நம்பினவருக்கு இறைவனாக இருக்கக்கூடிய கலியுக பெருமான் முருகப்பெருமான் நிச்சயமாக கைவிட மாட்டார். அதுதான் அவருடைய குணம்னு சொல்றதா இல்லை திருவருள்னு சொல்றதான்னு தெரியல. பாம்பன் சுவாமிகளுக்கு எப்படி மயில் ஆடி அவருடைய அந்த கால் கூடியதோ அதை இன்றைய தினம் வரைக்கும் அந்த அறை பூட்டப்பட்டு தான் இருக்கின்றது. போய் வேணா பார்க்கலான்னாங்க. ஆனால் இப்போ பார்க்கறத கூட அலோட் பண்ணுறதில்ல. இப்போ ஏதோ புதுசாக எல்லாம் இடிச்சு கட்டினதாக சொல்லப்படுறாங்க. ஆனால் சில காலம் வரைக்கும் அந்த அறை பூட்டப்பட்டு தான் இருந்தது. ஏன்னா மயில் ஆடி கால் கூடியதனாலே அந்த பாம்பன் சுவாமிகள் இருந்த அறையை பூட்டி எல்லாருடைய தரிசனத்திற்காகவும் அந்த அறையை அப்படியே விட்டிருந்தாங்க. இது உண்மையாக நம்ம சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு என்பது. இது எதற்கு சொல்றோம்னா 6666 666 என்று பாடிய ஒரு பெருமான் பாம்பன் சுவாமிகள். அதனால பௌர்ணமி அன்றைய தினத்தில் இதை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் என்னைக்காவது உங்க வாழ்க்கையில நீங்கள்லாம் ஓய்வாக இருக்கிற நாள்ல ஒரு பௌர்ணமிக்காவது போய் அந்த குருவருள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க பாம்பன் சுவாமிகளுடைய ஆலயத்திற்கு சென்று ஒரு இரவு அங்கு தங்குங்கள். உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம் நடக்கும். என் கணவர் இந்த சென்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கின்ற பொழுது பாம்பன் சுவாமிகளுடைய அந்த தலத்திற்கு சென்று கிட்டத்தட்ட அவர் பௌர்ணமியானா அங்கே போய் பாடுவார். அப்படி பாடினதற்கு பிறகுதான் அவருக்கு சொந்த வீடு அமைந்ததாக என்னை திருமணம் செய்து விட்ட பிறகு என் கணவர் சொன்னார். சொந்த வீடு இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொந்த வீடு வாங்கி பேச்சுலராக இருந்து அதற்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இது எதுக்கு சொல்றேன்னா, அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா,
பாம்பன் சுவாமிகள் திருத்தலத்திற்கு சென்ற பிறகுதான் நான் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே இந்த சொந்த இடம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னார். இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அவ்வளவு திருவருளை தரவல்லவர் பாம்பன் சுவாமிகள். அவ்வளவு திருவருள்னு கிடைக்கக்கூடியது அந்த இடத்திற்கு அவ்வளவு சுபிட்சம் கிடைக்குமா. மனதார சென்று யாரெல்லாம் ஒருவர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீருக்கு அந்த இடத்தில் மரியாதை உண்டு, திருவருள் உண்டு. நிச்சயமாக அந்த இறைவனுடைய பரிபூர்ண திருவருள், முருகப்பெருமானுடைய திருவருளும் அந்த பாம்பன் சுவாமிகளினுடைய குருவருளும் சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக நம் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு தலம் இருக்கிறது. வள்ளலார் சுவாமிகளுக்கு கண்ணாடியில் காட்சி கொடுத்த தலம். எந்த தலம்? கந்தகோட்டம். எந்த கோட்டம்? கந்தகோட்டம் என்று சொல்லக்கூடிய பாரிஸ் கார்னர்ல இருக்கக்கூடிய கந்தகோட்டம். ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவர் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே. தன்முக துய்வமணி சண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு நமக்கு பாடி அருளி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒன்று. வள்ளலார் சுவாமிகளுக்கு கண்ணாடியில் காட்சி கொடுத்த ஒரு பெருமான். யார் அவர்? முருகர் கண்ணாடியில காட்சி கொடுத்தார். அந்த கந்தகோட்டம் என்று சொல்லக்கூடியது சென்னைக்கு அருகாமையில் இருக்கின்றது. வாழ்க்கையில ஒரு முறை ஒன்று சஷ்டிக்கு போங்க, இல்லை செவ்வாய்க்கிழமை என்று போங்க, அப்படி இல்லைன்னா கிருத்திகைக்கு போங்க. இல்லையா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ போய் அந்த முருகப்பெருமானை, கந்தகோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்க. அப்படி செய்தால் நமக்கு என்ன பலன்? ஒரு கேள்வி வரும் எல்லார் மனசுக்குள்ளேயும். அந்த வள்ளலாருக்கு எப்படி கண்ணாடியில் அந்த முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரோ அதுபோல யமன் என்று சொல்லக்கூடியவர் நம்மை பாச கயிறு போட்டு இழுத்து போகிற பொழுது முருகா என்று அழைத்தீர்களே, ஆனால் ஒரு கால் அல்ல 2 காலால் நம்மை எங்க அழைத்து செல்லுவார்? கந்தலோகம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சொந்த லோகத்திற்கு நம்மை அழைத்து செல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு இடம் கந்தகோட்டம். வள்ளலார் சுவாமிகளுக்கு திருவருள் தந்த ஒரு இடம். வள்ளலார் சுவாமிகள் பெரும்பாலும் அந்த கந்தகோட்டத்து முருகப்பெருமானை வணங்கி 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 வணங்கிதான் திருவருள் என்று சொல்லக்கூடியது அவ்வளவாக கிடைத்த ஒரு இடம் கந்தகோட்டத்து முருகன் என்று சொல்லக்கூடியவர். அவர்தான் நமக்கெல்லாம் அந்த 16 வகையான செல்வம் என்று சொல்லக்கூடியதை வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூண் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணா நின்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்த ஒரு பெருமான். வடிவுடை மாணிக்கம்னு சொல்லக்கூடிய திருவற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை மாணிக்கத்தினுடைய சொரூபமாக அந்த அம்பாலே அவங்க அண்ணி சொரூபத்துல சோறு போட்ட ஒரு பெருமாள். யாருக்கு? வள்ளலார் சுவாமிகளுக்கு அவர்களுடைய அண்ணி வடிவத்தில் அந்த வடிவுடை அம்பாலே வள்ளலாருக்கு சாப்பாடு போட்ட ஒரு புண்ணியம் கிடைச்ச ஒரு பாக்கியம் கிடைச்சது. அப்பேற்பட்ட வள்ளலார் சுவாமிகளுடைய திருவருளும் அந்த கந்தகோட்டத்து முருகப்பெருமானை வணங்குகின்ற பொழுது என்ன, இப்போ பழனிக்கு போனீங்கன்னா நமக்கெல்லாம் திருவருள் யார் திருவருள் கிடைக்குது? போகருடைய திருவருள் கிடைக்குது. உண்டா இல்லையா? திருப்பதிக்கு போனா திருப்பதியில யார் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் தெரியுமா? தெரியாதா?
திருப்பதியில யாரு? கொங்கணர். யாரு? கொங்கணர். ஒவ்வொரு தலமும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குமே, ஆனால் அந்த தலத்தில் ஏதேனும் ஒரு மகான் ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடிய அவர்கள் அங்கு அடைந்திருப்பார்கள். அந்த தலம்தான் பிரசித்தி என்று சொல்லக்கூடியது பெரும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமோ அந்த தலங்கள் எல்லாம் அடியார் பெருமக்கள் போய் வணங்கி 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 திருவருளை இடைவிடாது பெற்று கொண்டிருக்கக்கூடிய தலமாக விளங்குவதற்கு காரணம் அது மாதிரி. இப்போ வள்ளலார் சுவாமிகளினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு நாம வடலூர் போகணும்னு அவசியம் இல்லை. சென்னையில் அருகாமையில் இருக்கக்கூடிய கந்தகோட்டத்துக்கு போனீங்கன்னாவே வள்ளலாருடைய திருவருளும் கிடைக்கும், முருகப்பெருமானுடைய திருவருளும் சேர்த்தே கிடைக்கும். அதனால அந்த வள்ளலாரையும் வணங்கி இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நமக்கு 9வது பாடல் ரொம்ப அருமையான பாடல். நேற்றைய தினத்தில் 8வது பாடல் நிறைவடைந்தது. இன்றைய தினத்தில் வேல் விருத்தத்தில் 9வது பாடல் என்று சொல்லக்கூடியது. தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரணை அமுதம் வாய்கொள் ஜெயமலி தருளும் எனக்கென உவப்போடு வந்து சேவடி பிடித்தது எனவும் நீடுமை கடல் சுட்டதற்கு கடைத்தெழு கடலும் தீயமை அதாவது நீயமை காக்க எனவும் நிபிடமுடி நெடியகிரி என் தமை காவெனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல் ஆடுமை கடவன கதிர்முடி புடையிர் அடலெறி கொடிய உக்கிர அழல் விழி படு கொலை கடைய கட் செவியினுள் அரசினை தனி எடுத்தே சாடுமை புயலென பசுநிற சிகரியில் தாய் மிதி துடி நடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழு நாயகன் சண்முகன் தன்கை வேலே. பதம் பிரிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் என்னன்னா முழுக்க 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 சேர்த்து தான் இருக்கும். அதை பதம் பிரிச்சு பிரிச்சு படிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு முதல் டைமா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கேட்டு கேட்டு படித்து படித்து இல்லைன்னா நம்ம சீர்காழி சிவசிதம்பரம் எல்லாம் பாடி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு நோட்டில் அவங்க அந்த பாட்டை கேட்டு கேட்டே அப்படியே கூட தனியாக எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு கூட படிக்கலாம். புரிஞ்சவங்க தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க அப்படியே படிக்கலாம். தமிழ் படிக்க தெரியாதவர்கள் இப்படி நம்ம எழுதி வச்சு தனியாக எழுதி வச்சியும் படிக்கலாம். ஏன்னா இதை பதம் பிரித்து எதுலையுமே போடலை. நெட்டில் நானும் தேடி பார்த்தேன். பதம் பிரித்து போட்டிருந்தா நம்மளும் புக்ஸ் போட்டு கொடுக்கலாம். என்ன கேட்டால் 10 கோடியை தரும். 10 கோடின்னு சொல்றதை காட்டிலும் 10 கோடி ஜென்மம் எடுக்கக்கூடிய பாவத்தை போக்க வல்லது இந்த வேல் விருத்தம். அவ்வளவு திருவருள் தரவல்லது. நிறைய பேர் இதெல்லாம் நம்மெல்லாம் வாழ்க்கையில் அருணகிரி பெருமான் பாடி அருளி அவருக்கு பாட்டு கொடுத்துட்டு போயிட்டார். ஆனா ஒரு முறையாவது இதெல்லாம் வாழ்க்கையில நாமெல்லாம் தெரிஞ்சு படிக்கணும். அதான் பெரிய விஷயம். படிக்கிறதுன்றது நமக்கெல்லாம் கஷ்டமா இருந்தா கூட அட்லீஸ்ட் உட்கார்ந்தாவது கேட்கணும். எதையோ உட்கார்ந்து கேட்டு எதையோ சிந்திப்பதை காட்டிலும் இதை கேட்டால் இதை படித்தால் நமக்கெல்லாம் எத்தனை கோடி பெறும். கோடினா நீங்கெல்லாம் உடனே நினைச்சுக்காதீங்க. ஆமா, பணம் தான் மெயின் அப்படின்னு நினைக்க கூடாது. எது இறைவனுடைய கோடி கோடியான திருவருள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வருங்காலத்தில் நம் சந்ததிகள் இருக்கும் இல்லையா, கோடி சந்ததியினரும் நலம் பெறக்கூடிய ஒன்று. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், கடவுளை வணங்காதவர்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்களே, ஆனா நம்ம வணங்கி தானே நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அவங்க வணங்காதவர்களுடைய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க முன் ஜென்மத்தில் வணங்கி 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 பல ஜென்மத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்றது, இந்த ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் வங்கி, எல்ஐசி பாலிசி, காரு, பங்களா, மனைவி, மக்கள், உற்றத்தார், சுற்றத்தார், இதெல்லாம் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா, அது மாதிரி முன் ஜென்மத்திலேயே அவங்க எல்லாம் சேர்த்துட்டாங்க. சரி, அவங்க சேர்த்து வைக்கலனாலும் கூட அவர்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி சேர்த்து வச்சுட்டாங்க.
இப்போயே நம்ம துன்பப்படுகிற பொழுது, அதாவது ஒரு சில பேர் நம்ம போகிறோம், 4 பேர் ஒன்றா காரில் போவாங்க, அதில் 3 பேர் இறந்துருவாங்க, ஒருவர் தப்பிப்பார். அப்போ சொல்கிற வார்த்தை என்ன இருக்கும்? எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாரோ, அவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் செய்தாங்களோ, அவர் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாரோ தப்பிச்சிட்டார் சொல்கிறோமா இல்லையா? நம்ம வாயிலிருந்து தானே அந்த வார்த்தைகள் வருகிறது. அப்போ யோசிக்கிறோமா இல்லையா? அப்போ வணங்காதவர்கள் முன் ஜென்மத்தில் வணங்கி 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 சேர்த்து வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான் விஷயம். நான் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்துட்டு சிவசுப்பிரமணிய சுவாமியை பார்க்காம போனா சிவசுப்பிரமணிய சுவாமிக்கா நஷ்டம் வரப்போகிறது? இல்லை இல்லையா? நமக்கு தானே நஷ்டம். அதனால அருகாமையில் எந்த கோயில் சின்னதாக கூட இருக்கட்டும், அந்த கோயிலுக்காவது சென்று நாம் எல்லாம் ஒரு நாளைக்கு, வாரியார் சுவாமிகள் சொல்வார், என் குருநாதர் என்ன சொல்வார்னா, சில பேர் சொல்வாங்க இல்லையா, சுவாமி குளிக்காம கோயிலுக்கு போகலாமா? டேப்பா நீ எப்போ குளிப்பே? ஆடியோட ஆடி, அமாவாசையோட அமாவாசை, கிருத்திகையோட கிருத்திகை, தீபாவளியோட தீபாவளி, பொங்கலோட பொங்கல், அப்பதான் குளிப்பேன் அப்படின்னு சொல்வார். அதுக்கு வாரியார் சுவாமிகள் சொல்வார், குளிக்கிற அன்னைக்காவது கோயிலுக்கு போ. ஏன்னா நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் கேள்வி முறை இல்லாத ஒரு மதம். நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் நீ கோயிலுக்கு போனாலும் சரி போகலன்னாலும் சரி. ஆனால் மற்ற மதத்தை எல்லாம் கவனிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைனா தூக்குவாங்க கையில் பைபிள். வெள்ளிக்கிழமை ஆனால் கண்டிப்பாக 5 வேளை அவர்கள் தினமும் தொழுதிருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை ஆனால் ஜும்மா என்கின்ற ஒன்று அன்றைய தினத்தில் கண்டிப்பாக இறைவனை வழிபாடு செய்தே தீருவார்கள் அவர்கள். ஆனால் நம்ம மதத்தில் மட்டும்தான் நீ வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி கும்பிட்டாலும் சரி கும்பலன்னாலும் சரி, உண்டா இல்லையா? கேள்வி முறையே இல்லாத ஒரு, அது மட்டும் இல்லை, ஒரு நிறைய பேர் சொல்றாங்க, ஏயா உங்க கடவுளை நான் ஒருத்தரையா இருக்கிறாரு, எத்தனை கடவுளை வச்சுக்கிறீங்க அப்படின்றாங்க. ஆனா படைப்பதற்கு ஒரு கடவுள் வச்சிருக்கிறோம், காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள் வச்சிருக்கிறோம், முக்தி தருவதற்கு ஒரு கடவுளை வச்சிருக்கோம், கல்விக்கு ஒரு கடவுளை வச்சிருக்கோம், லட்சுமி எது செல்வத்துக்கு ஒரு கடவுளை வச்சிருக்கோம், உடம்பு தேகத்துல தருவதற்கு ஒரு கடவுளை வச்சிருக்கோம், யமனை வெல்லுவதற்கு ஒரு கடவுளை வச்சிருக்கோம், அழகு பெறுவதற்கு ஒரு கடவுளை வச்சிருக்கோம், அண்ணன் தம்பிங்க நல்லவங்களா கிடைப்பதற்கு ஒரு கடவுளை வச்சிருக்கோம், அதே மாதிரி நல்ல மனைவி கிடைப்பதற்கு ஒரு கடவுளை வச்சிருக்கிறோம், குருவை வணங்குவதற்கு குருவை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆயுளை தருவதற்கு ஒரு கடவுள் வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தானே மொத்தத்தில் எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப மேலானவங்க, உண்மையா இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு கடவுளை நம்ம வணங்கணுமா வேண்டாமா? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு எந்த உருவம் பிடிக்குமோ, எந்த உருவம் பிடிக்குமோ, முருகரைத்தான் நான் வணங்குங்கன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லா ரூபத்திலும் முருகர் இருக்கிறார், நான் சொல்லலை. முருகப்பெருமானுடைய பெருமையை பராசக்தி கேட்டா, ஆறுமுக பெருமானை அப்படி ஒன்று சேர்த்து தூக்கிட்டு போய் மடியில் உட்கார வச்சா. உட்கார வச்ச உடனே, என்ன சுவாமி குழந்தைய ஒன்று சேர்த்து நான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன், இவன் பெருமை என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. யார் கேட்கறது? பராசக்தி கேட்கிற பரமசிவனை பார்த்து, இந்த குழந்தைய பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னார். அப்பதான் சொன்னார் அவரு, அம்மா அவன் முக்தி தருவதில் சிவபெருமான், காப்பதில் அவன் நாராயணனாக இருக்கக்கூடியவன், கல்வியை தருவதில் அவன் சரஸ்வதியாக இருக்கக்கூடியவன், செல்வத்தை தருவதில் அவன் மகாலட்சுமியாக இருக்கக்கூடியவன், படைப்பதில் அவன் பிரம்மாவாக இருக்கக்கூடியவன், ஆயுளை தரவல்லதில் அவன் ஆஞ்சநேய சுவாமிகளாக சனீஸ்வர பகவானாக இருக்கக்கூடியவன், அவன் மரங்களில் அரச மரமாக இருக்கக்கூடியவன், கசப்புகளில் வேப்ப மரமாக இருக்கக்கூடியவன், நோய் தீர்ப்பதில் தன்வந்திரி பகவானாக இருக்கக்கூடியவன். ஒவ்வொரு லிஸ்ட் அப்படி சொல்லிட்டே வரும் பொழுது, யாரு? பராசக்தியே வியந்த ஒரு கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான். அப்போ எல்லா சுரூபத்திலும் எல்லா கடவுளும் இருக்கிறார்கள், பேரு வேற வேற, அவ்வளவுதான். தங்கம் ஒண்ணு தானங்க, கம்பலாகுது, மூக்குத்தி ஆகுது, மாட்டலாகுது, செயின் ஆகுது, ஆரமாகுது, ஒட்டியானமாகுது, மோதிரமா இருக்கு, வளையலா இருக்கு, காலில் போட்டுக்கிற கொலுசா இருக்கு, மெட்டியா இருக்கு, எத்தனை வடிவம் எடுக்குது. இத்துணூண்டு தங்கம் கெட்ட கேட அவ்வளவு வடிவமும் எடுக்கிற பொழுது இறைவன் எடுக்கூடாத பல பேர் உண்டா இல்லையா? இன்னும் உங்களுக்கு சுலபமா எங்க குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொன்னது போல அரிசி ஒண்ணுதான்,
இட்லி ஆகுது, தோசை ஆகுது, ஊத்தாப்பம் ஆகுது, அதுவே அதிரசம் ஆகுது, முறுக்காகுது, அதுவே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், மிளகு சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் வெஜிடேபிள் சாதம், அதுக்கப்புறம் புளி சாதம். எத்தனை வடிவம் எடுக்கிறது? இவ்வளோண்டு அரிசிக்கு அவ்வளவு உணவை தயார் செய்கிற பொழுது இவ்வளோ பெரிய இறைவன் செய்யக்கூடாதா? அவரே எல்லாமாக இருக்கக்கூடாதா? அதனால உருவம் வேறு, அவ்வளவுதான். அவர்தான் பிள்ளையார், அவர்தான் முருகர், அவர்தான் காலபைரவர், அவர்தான் வீரபத்திர சுவாமி, அவர்தான் சிவபெருமான், அவர்தான் பிரம்மா, அவர்தான் விஷ்ணு. எல்லாமாக எல்லா கடவுளும் இருக்கிறார்கள். உனக்கு எந்த வடிவத்தில் பிடிக்கிறதோ, எந்த பெயர் பிடிக்கிறதோ. ஏன்னா சில பேருக்கு சாம்பார் சோறு பிடிக்கும், உண்டா இல்லையா? சில பேருக்கு லெமன் சாதம் பிடிக்கும், சில பேருக்கு புளியோதரை பிடிக்கும், சில பேருக்கு இட்லி பிடிக்கும், சில பேருக்கு தோசை பிடிக்கும். உனக்கு எது வேணுமோ நீ சாப்பிட்டுக்கோ. அப்போ எவ்வளவு பறந்து விரிந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்ம இந்து மதம். எதையாவது ஒரு கடவுளை கெட்டியா காலை பிடிச்சிக்கணுமா வேண்டாமா? அதனாலதான் அடி உதவுவது போல அண்ணன் தம்பிங்க கூட எது இறைவன் திருவடி உதவுவது போல உலகத்தில் வேறு எதுவும் உதவாது என்று சொன்னார்கள். இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், தேடுவதற்கு அரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரனை அமுதம் வாய்கொள். அவர் சொல்றார், முருகப்பெருமானுடைய வேலினுடைய சக்தி சொல்லி மாளாதுன்றார். அதனுடைய சக்தியை சாதாரண விஷயமாகலாம் சொல்லி எல்லாம் மாளாது. அதுக்கு அடுத்து அவர் சொல்றார், மிகவும் அபூர்வமாக தேடினாலும் கிடைக்காதது வேலாயுதம். தேடினா கூட கிடைக்காதான். எது? அந்த சக்தி என்பது. இந்த சக்தி என்பது எதை? வேலாயுதத்தை வணங்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி என்பது எந்த இடத்தில் தேடினாலும் கிடைக்காது என்றார். நான் சொல்லல, அருணகிரி பெருமான் சொல்றார். அதை சொல்றார், தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரனை வாய். அவர் சொல்றார். அப்ப சொல்லுகிற பொழுது பாருங்க, தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தியிடு செங்கருணை அமுதம் வாய்கொள். அப்போ வாயால எதை பாடணுமா? ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். முருகப்பெருமான் கிட்ட கேட்கணும். என்னன்னு கேட்கணும்? பாடக்கூடிய ஒரு பணியாவது குடு, இல்ல பணியக்கூடிய ஒரு பணியாவது குடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எழும்பொழுதும் வேலும் மயிலும் என்பேன், எழுது தொடும் பொழுதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது அழும்பொழுதும் வேலும் மயிலும் என்பேன், அழுதே உடலும் விடும் பொழுதும் என்ன சொல்லணும்? வேலும் மயிலும் என்பேன். அப்பன்னா என்ன அர்த்தம்? செந்தில் வேலவனே. அழுதா கூட என்ன சொல்லி அழணுமா? முருகா முருகா முருகான்னு சொல்லி அழணுமா? சரி, தொழுதாலும் என்ன சொல்லி தொழணுமா? முருகா 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 முருகான்னு சொல்லணும். சரி, அதுக்கு அடுத்து இந்த உடம்பு விழுந்துட்டா கூட பரவாயில்ல, அப்பயும் என்ன சொல்லணுமா? முருகா 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 முருகான்னு சொல்லணுமா? ஏன்? இந்த நாய் என்று சொல்லக்கூடியது அவன் நாமத்தை பழகிவிட்டால் எந்த நேரத்திலும் அவன் நாமத்தை நாம் மறவாமல் இருப்போம் என்கிறார். அப்போ தேடுதற்கு அரிதான ஒரு சக்தியை தரவல்ல பெருமான் முருகப்பெருமானும் அவர் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதமும். அதனுடைய சக்தியை சொல்லி மாளாதுன்றார். சொல்றதுக்கே அரிது, அவ்வளவு அரிது. தேடுதற்கு அரிது, சொல்லுவதற்கு அரிது. எது? இந்த வேலாயுதத்தினுடைய சக்தியை எவ்வளவு சொல்லுவது? எத்தனை முறை சொல்லினாலும் மாளாதுன்றார், எத்தனை முறை பாடினாலும் மாறாதுன்றார். அப்போ அந்த முருகனை நாம கெட்டியா பிடிச்சிக்கணும், அந்த முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். நிறைய பேர் நினைப்போம், என்னென்ன நம்ம என்னென்னமோ பாடுறோம் மேடம், என்னென்னமோ பேசுறோம், முருகா முருகான்னு சதா சொல்றோம், அப்ப கூட கருணை பண்ண மாட்டேன்றானே அப்படின்னு நினைப்போம். மதுரை சோமு ஐயா ஒரு பாட்டு பாடியிருப்பார் சினிமாவில். மதுரை சோமுன்றவர், என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை முருகா, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகா, இன்னும் என்ன சோதனை
மாமனோ கேட்பதில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. அச்சர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜன் இல்லை. என்னை பட்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாரும் இல்லை. அச்சர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜன் இல்லை. என்னை பட்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாரும் இல்லை. ஈ ஜகத்தில் நீ நினைத்தால், ஈ ஜகத்தில் நீ நினைத்தால் முருகா எனக்கோர் குறையும் இல்லை. ஈ ஜகத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறையும் இல்லை. லட்சியமோ எனக்கு உன்னை நான் விடுவதில்லை. அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. முருகா முருகா எத்தனை கவி பாடினாலும் அவர் மனசு இறங்க மாட்டேன்னா கடைசியா சொல்லுவார், அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை. லட்சியமோ எனக்கு உன்னை நான் விடுவதில்லை. முருகா முருகா. அவர் அலட்சியமா இருந்தா கூட உன்னை நான் விடமாட்டேன்னு சொல்றார். அப்போ எத்தனை முறை அந்த முருகநாமத்தை நாம் எல்லாம் சொல்லணும்னு பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறோம், நம் கர்ம வினை தீராத காரணத்தினால் நாம் இறைவன் பால் வேண்டுதல் வைக்கிறோம் அல்லவா, அது நிறைவேறாமல் போவதற்கு நம் கர்ம வினை இன்னும் தீரலேன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும், முருகனை விழுந்து 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 வழிபாடு செய்கிறோமே, ஏன் இன்னும் நம் அந்த முருகன் நம் கடைக்கண் பார்வையை, அவன் பார்வையை நம் மீது செலுத்தாமல் இருக்கின்றார்? ஒரு கேள்வி வரும் எல்லார் மனசுலையும். அப்படி கேள்வி என்கின்ற ஒன்று வருமே, ஆனால் அதற்கு பதில் என்னவாக இருக்கும்னா, நம் கர்ம வினை இன்னும் தீரவில்லைன்னு அர்த்தம். ஏன்? ஒரு முறை சொன்னாலே 1 கோடி பாவம் தீர்வதற்கு என்று சொல்லப்படுகிறது. முருகநாமத்தை ஒரு முறை முருகா என்று அழைத்தால் 1 கோடி பாவம் தீரும் என்று சொல்லப்படுகிறது. வேதமே சொல்லுது, நான் சொல்லல. என்ன சொன்னா? சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். இது சொன்னா 1 கோடி பாவம் போகுதான். கடைசியா இங்க பூஜை முடிக்கிற பொழுது சிவாச்சாரியார் சொல்வார், சுப்பிரமணியம் 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 பர். அந்த ஒரு மாத்திரை கூட்டி தரக்கூடிய கடைசியா இருக்கிறது ஒரு மாத்திரை கூட்டி சொல்லுவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இலக்கணம் படிச்சவங்களுக்கு தான் அதெல்லாம் புரியும். அப்படி சொல்லுவதனால வேதத்துல மற்ற எல்லா நாமத்துக்கும் இல்லாத சிறப்பு சுப்பிரமணிய சுவாமிக்கு உண்டா. நம்ம ஆலயம் கூட சிவ சுப்பிரமணியன் அப்படின்னு பேரு. அப்போ சுப்பிரமணியனுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிற பொழுது எத்தனை முறை சொல்லணும்னு யோசித்து பாருங்க. ஒரு முறை சொன்னாலே 1 கோடி பாவம் தீருமானால் அப்ப நம்ம எத்தனை கோடி பாவத்தை செய்திருக்கிறோம் அங்கதானே. அப்ப அது இன்னும் தீரலன்னு அர்த்தம். வினை தீர்ந்தால் தானே, வினை தீர்ந்தால் தானே. இப்போ சாதம் சமைக்கிறோம், அந்த சமைச்ச சாதத்தை நம்ம பரிமாறுறோம். அந்த சாதம் தீருகின்ற வரைக்கும் இன்னொரு சாதம் வைப்போமா? வைக்க மாட்டோம்ல. அப்ப அந்த சாதம் தீர்ந்ததுக்கு பிறகுதானே அடுத்த ஒரு சாதத்தை நம்ம செய்வோம். அப்ப அந்த அடுத்த சாதத்தை செய்கிற பொழுது அப்ப இறைவன் அந்த கர்ம வினையை தீர்க்கின்ற வரைக்குமோ அவர் சமாதானமாகத்தானே இருக்கணும், அவர் மௌனமாகத்தானே இருக்கணும். அப்ப இன்னொரு விஷயம் இருக்கு, இத்தனை முறை சொல்லியும் கூட இன்னும் கர்மவினை தீரவில்லை என்றால் அவ்வளவு கர்மவினையை செய்து வைத்திருக்கிறோம் என்பது பொருள். உடனே கேட்டுறாதீங்க, இந்த ஜென்மத்துல நான் எறும்புக்கு கூட தீங்கு நினைக்கவில்லை. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். ஆனா ஒரு கொசு கடிச்சா அடிக்காம இருக்கிறோமா?
உண்டா இல்லையா? ஈ காஃபி குடிச்சிட்டே இருக்கோம், டம்ளர் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒருவேளை அது தவறி அது விழுந்துட்டதுக்கு அப்புறம் அந்த காஃபியை குடிக்கிறோமா? உண்டா இல்லையா? அது செத்து போச்சா? வள்ளலார் சுவாமிகள் ஒரு இடத்துக்கு போனார். அங்கே போன உடனே விருந்து வச்சாங்க. தலைவாழை இலை போட்டாச்சு, சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. பக்கத்தில் எல்லா அடியார்களுமே உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது சாப்பாடை எடுத்து இப்படி வாயில வைக்கலான்னு வள்ளலார் சுவாமிகள் போகிற பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் அவர் கையில் ஒரு கொசு உட்காந்து பட்டுன்னு அடிச்சார். வள்ளலார் சொன்னார், ஒன்றும் சொல்லலை, அப்படியே வந்தார், கை கழுவிட்டார், வெளியில் வந்துட்டார். எல்லாரும் அவங்கவுங்க வள்ளலாரே வள்ளலாருக்கு விருந்து கொடுக்கும்போது சாப்பாடு எப்படி இருந்திருக்குன்னு யோசிக்கணும். அவரவர்கள் சாப்பிட்றாங்க. ஒரு சில பேர் சுவாமி எழுந்துட்டாரேன்னு பின்னாடியே எழுந்து வந்தாங்க. இந்த விருந்து ஏற்பாடு பண்ணார் பாருங்க, அவர் வெளியில் வந்து, சுவாமி ஒரு வாய் கூட சாப்பிடாம வந்துட்டீங்களேன், ஏன் சுவாமி சாப்பாட்டில் ஏதாவது குறை இருந்ததா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா, நீங்கள் சாப்பிடாம வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா நீ ஒன்றும் அதெல்லாம் வருத்தப்படாதே, நீ ஒன்றும் வருத்தப்படாதே, இன்னொரு முறை சாப்பிட்டா போச்சு. அதுக்கு அடுத்து சொன்னார், சுவாமி நீங்கள் ஏன் சாப்பிடலன்னு தெரிஞ்சா அடுத்த முறை நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் அல்லவா? இந்த விருந்து ஏற்பாடு பண்ணிட்டவர் கேட்பார், தவறு உங்கள் மேலே இல்லைன்னார். தவறு உங்கள் மேலே இல்லை. சுவாமி அப்போ ஏன் சாப்பிடலன்னார். இந்த வீட்டில் ஒரு இலவு விழுந்துருச்சுப்பா, இலவு வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னார். ஒரு ஆன்மா இறை பதம் அடைந்து விட்டது. நான் உங்களுக்கு அது புரியணுன்றதுக்காக தான் அந்த வீட்டில் இலவுன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். அவர் சொன்ன வார்த்தை, ஒரு ஜீவன் இறைவனிடத்தில் போய் சேர்ந்து விட்டது, அதனால அந்த இறைவனிடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் நான் உணவு உண்ண மாட்டேன் என்கின்ற அந்த வார்த்தையை அவர் சொன்னார். எல்லாம் பார்க்குறாங்க, யார் போயிட்டது, யார் போயிட்டது, யார் போயிட்டது தேடுறாங்க எல்லாரும். கடைசியா பக்கத்தில் உட்கார்ந்துட்டு சொன்னார், நான் தான் ஒரு கொசு அடிச்சேன்னார். ஜீவ காருண்ய ஒழுக்கம் யார் கடைபிடிச்சது? வள்ளலார் சுவாமிகள் கடைபிடித்தார். ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தார். அப்ப அவ்வளவு சிறப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அப்ப ஒவ்வொரு உயிரினங்களையும் நாம செய்யக்கூடிய கொடுமைகள் எவ்வளவு இருக்கின்றது, செய்யக்கூடிய செயல்கள் எவ்வளவு இருக்கின்றது. காய்கறி என்று சொல்லக்கூடியதை வெட்டி உண்டால் கூட அதற்கு கூட 1% பாவம் நம்ம கிட்ட இருக்கா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கும் ஒரு அறிவு இருக்கிறது. அப்ப எதை தாங்க சாப்பிட்றது? ஒரு கேள்வி வருதா? ஒரு அறிவு கொண்டதை இலை, தலை, காய், கறி அதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு அறிவு. அப்ப அந்த ஒரு அறிவை கொன்று நாம் உயிர் வாழ்வதற்கு உணவு எடுத்துக் கொள்ளுவது போல அதனுடைய பாவத்தினுடைய சம்பளமும் நமக்கு சேரும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சாதாரண விஷயம்தான், அதை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுதுதான் அதனுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியும். நம்ம சாப்பிட்றதுக்காக தானே காய்கறி படைச்சாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. படைச்சாங்கத்தான், நம்ம வாழ்வதற்கு தான் படைத்தார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் ஒரு வகை என்னன்னு சொல்லப்படுது, பாவம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், முருகப்பெருமானுடைய வேலினுடைய சக்தி மாளாதது, மிகவும் அபூர்வமானது, தேடினாலும் கிடைக்காதது, அது சாதாரணமானது அல்ல. பவளம், மாணிக்கம் போன்ற ரத்தினங்களை தன்னில் அடக்கி வைத்திருப்பது போல பிரகாசமாக இருக்கும் சூரியன் இந்த வேல் மூடுகிறது. இப்ப உங்களுக்கு யாருக்காவது இது புரிஞ்சதா நான் சொன்னது? வேல் இருக்கு, முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல், அது 1000 கோடி சூரியர்களை ஒன்னா சேர்த்து உரல்ல போட்டு இடி 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 இடின்னு இடிச்சு அதுக்கப்புறமா நீங்கெல்லாம் உருக்குவீங்க தெரியுமா? தங்கத்தை உருக்குறது பார்த்துக்கிறீங்களா? இரும்பை உருக்குவது பார்த்துருக்குறோம்ல? அது மாதிரி அந்த சூரியனை பிடிச்சி இடிச்சு உரல்ல போட்டு அதை உருக்கி அப்படி ஊத்துகிற பொழுது, எதுல? அச்சில ஊத்துவாங்க இல்லையா? அப்படி ஊற்றினால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அவ்வளவு பிரகாசமாக இருக்குமா முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம். ஒரு சூரியன் இல்லைங்க, 1 கோடி சூரியன். எவ்வளவு? 1 கோடி சூரியரை பிடிச்சி
இடிச்சு புடைச்சி அதை உருக்கி அச்சில ஊத்தி வார்த்தாருக்கு பிறகு அந்த 100 கோடி சூரியர்களுடைய ஒளி பிரகாசம் எவ்வளவு பிரகாசமாய் இருக்குமோ அது முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தில் இருக்கும் என்றால் அதனுடைய பெருமையை என்னவென்று சொல்ல முடியும்? அவ்வளவு சிறப்புக்குரியதான் வேலாயுதம். அததான் சொல்றாரு. இங்க என்ன சொல்றார்? சூரியனை இந்த வேல் மூடுகிறதுன்றார். சூரியனை போய் வேல் மூடுமா? ஆனா சூரபதுமனை வதம் செய்வதற்கு புறப்பட்ட பொழுது சூரியனும் மறைந்து போனான். எதுல? இந்த வேலாயுதத்தினுடைய ஒளி பிரகாசத்தில் சூரியன் இருக்கின்ற இடம் தெரியாமல் மறைந்து போனான். யோசிங்க. 7-14 உலகத்திற்கும் வெளிச்சத்தை தரவல்லவன் சூரியன். இப்ப நமக்கு இரவு. ஆனா அடுத்த நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு எங்க இருக்குது? அங்கெல்லாம் இப்ப பகல் இல்லையா? மாறுபடுகிறத. அப்போ எல்லா இடத்திலும் ஒளி பிரகாசத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவன் சூரியன். அவனுடைய ஒளியே மங்கி அவனையே மறைக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த வேலாயுதம்னா அதனுடைய பெருமைக்கு இது ஒன்று போதாதா? அருணகிரி பெருமான் சொல்றார். இப்போ சூரியனை இந்த வேல் மூடுகிறது. மழை மேகங்கள் நாங்களும் சூரியனை மூடுகின்றோம் என்று மாறுதட்டிச்சான். இந்த மலை மேகங்கள் இருக்குல்ல, சில நேரத்தில் மேகம் இருட்டிடுச்சுன்னா சூரியன் வெளிச்சம் தெரியுமா? வெளிச்சம் தெரியாது இல்லையா? அப்ப இருள் வந்துடும் இல்லையா? அப்ப அந்த மேகங்கள் சொல்லுதான், அந்த வேலாயுதத்துக்கிட்ட போட்டி போட்டு சொல்ற மாதிரி சொல்லுதான், நாங்க கூட தான் சூரியனுடைய வெளிச்சத்தை மறைக்கின்றோம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அங்க சொல்றார், ஒரு சந்தர்ப்பம் தா. எது? இந்த மேகங்கள் சொல்லுதான் யாருகிட்ட? இந்த வேலாயுதத்திற்கிட்ட கெஞ்சுதான், நீ மட்டும் சூரியனுடைய வெளிச்சத்தை மறைத்து விட்டேன் என்று மாறுதட்டி கொள்ளுகிறாயே, ஏ வேலாயுதமே, நாங்களும் அந்த சூரியனை மறைப்போம். எப்போ? மேகம் என்று சொல்லக்கூடியது ஒன்று சேருமே, ஆனால் அந்த சூரியனுடைய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் மறைப்போம், எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடு என்று கெஞ்சுவது போல இருக்கிறதாம் அதனுடைய கவி. அப்ப அந்த வேலாயுதத்திற்கு என்ன பெருமை என்பதை யோசிக்கணும். அதுதான் இங்க சொல்லுகிறார். ஒரு சந்தர்ப்பம் தா என வேளினிடத்தில் அதன் திருவடியை பிடித்து கொண்டு கெஞ்சுகின்றன மேகங்கள். மேகம் என்னவா இருக்குதா? கெஞ்சுகின்றதா. அதுக்கு அடுத்து சொல்றாரா, 7 கடல்களை இந்த வேலாயுதம் வற்றச் செய்கிறது. சூரபதுமன் என்று சொல்லக்கூடியவன் கடல்ல போய் மறைஞ்சுட்டான். எப்போ? முருகப்பெருமானிடத்துல யுத்தம் செய்கிற பொழுது கடல்ல போய் மறையிறான், மாயை வித்தை காட்டுறான். அப்படி கடலாக அவன் மாறி மாய வித்தைக்குள் அந்த கடலுக்குள் மூழ்கி விட்ட பொழுது முருகப்பெருமான் இடத்தில் இந்த வேலாயுதம் சொன்னதா, முருகா என்னை விடு, அந்த கடலை நான் ஏற்கனவே நீ பிறந்த பொழுது வற்றியது அல்லவா, அது மாதிரி இப்ப நான் வற்ற செய்கிறேன்னு சொல்லிச்சான். உடனே வேலாயுதத்தை விடுத்த உடனே 7 கடலும் வற்றி போய்விட்டது. 7 கடலும். அந்த கடல் வற்றி போனதனால அந்த கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாதாள உலகம் என்கின்ற உலகத்தில் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடியவன் அதை அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கின்றான் அல்லவா, அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய தலையில் இருக்கக்கூடிய 1000 நவரத்ன கற்களும், என 1000 தலை ஆதிசேஷனுக்கு, அவனுக்கு 1000 நா படைத்த ஆதிசேஷன், ஒரு தலைக்கு ஒரு நாக்கு, அவனுக்கு ஒரு தலைக்கு ஒரு நாக்கு. அந்த 1000 நா படைத்த ஆதிசேஷன் திருமுடியில் நவரத்தினம் என்று சொல்லக்கூடியது ஒளி பிரகாசமாக இருக்கிறது. அன்னைக்குதான் அதெல்லாம் எல்லாரும் பார்க்க முடிஞ்சது. அந்த ஆதிசேஷனை பார்க்க முடிந்தது. அந்த ஆதிசேஷனுடைய தலையில் இருக்கக்கூடிய நவரத்தினங்களையும் பார்க்க முடிந்தது. இதெல்லாம் யாராலடா நடத்தி காட்ட முடிஞ்சதுன்னா முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தினால் இதெல்லாம் நடந்தது. சாதாரணமா நடந்துருமா? கடலை வற்ற செய்ய முடியுமா? எவ்வளவு மேகங்கள் கொண்டு போனாலும் கடல் வற்றுதா?
கடலையை வந்து எவ்வளவோ மேகங்கள், வெயில் காய்கிறது, வெயில் நல்ல சித்திரை வைகாசியிலெல்லாம் கத்திரி வெயில் நிறைய இருக்கு. ஆனா அவ்வளவு நீரை அது உறிந்து குடிக்கின்றது மேகங்கள். ஆனா கடல் வற்றுகிறதா? இணைய வரைக்கும் கடல் வற்றியதாக சரித்திரம் உண்டா? ஆனா இந்த வேலாயுதத்தை விடுத்த பொழுது கடல் வற்றியது. சுனாமி வந்த பொழுது ஒரே ஒரு தலத்தில் மட்டும் கடல் உள் வாங்கியது. எந்த தலம்? திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் மட்டும்தான் கடல் உள் வாங்கியது. மற்ற எல்லா தலத்திலும் எல்லாமே கடல் பொங்கி வெளியில வந்தது. ஆனா அந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் கடல் உள் வாங்கியது. அப்போ இந்த அது மாதிரி ஏன் எல்லாவற்றையும் அவர் உறிந்து குடித்து விட்டார்? யாரு? இந்த வேலாயுதம் உறிஞ்சி குடிச்சிடுச்சான். எதை? ஒரு கடல் அல்ல, 7 கடலை. இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், 7 கடல்களை இந்த வேல் வற்ற செய்கிறது, அவை தங்களை காக்க வேண்டும் என கோரிக்கை வடிக்கிறது சொல்லுகிறார். என்ன சொல்றாரா? அழல் விழி படு கொலை. அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாரு? 7 கடல் என்று சொல்லக்கூடிய 7 கடலை வற்ற செய்கின்றார். நீடுமை கடல் சுட்டதற்கு கடை தெழுகடலும் நீயமை காக்க எனவும். யாரு? சமுத்திரராஜனும் சமுத்திர ராணியும் அந்த கடல் மாதாவும் இந்த வேலாயுதத்தினிடத்திலும் முருகப்பெருமானிடத்திலும் எங்களுக்கு மீண்டும் வாழ்க்கை கொடு என்று கெஞ்சுகிறார்கள். அப்பனா வாழ்க்கை மீண்டும் நமக்கு கடல் கொடுத்தது யாரு? வேலாயுதம். இல்லைன்னா என்னவாயிருக்கும்? கந்த புராணம் முடிஞ்ச உடனே கடலும் வற்றி போயிருக்கும். மீண்டும் அதுக்கு வாழ்க்கை கொடுத்தது யாரு? முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவரும் அவர் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதமும். அதை தான் இங்க சொல்றார். சொல்லி முடிச்சு அடுத்து சொல்றார் பாருங்க, நிபிட முடி நெடியகிரி எந்தமை காவெனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல் ஆடுமை கணபன கதிர்முடி படையினர் அடலெறி கொடிய உக்கிர. அவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், அவ்வளவு உக்கிரமானது இது. அப்ப அந்த கடல் அத்தனையும் கெஞ்சுகிறது, எங்களை வந்து காக்க வேணும் என்று கோரிக்கை வைக்கிறது. நெடிய சிகரங்களை உடைய மலைகள் எங்களை பொடி ஆக்காதே. பெரிய பெரிய மலை, பாறை கல்கள் இருக்கிறது அல்லவா, அந்த பாறாங்கல் என்று சொல்லக்கூடிய அத்தனை மலைகளையும் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் என்ன பண்ணதான்? பொடி பொடி ஆக்கிடுச்சான், சாம்பலாக ஆக்கி விட்டதாம். நீங்க உடனே கேட்காதீங்க, ஏங்க இதெல்லாம் சொல்றதுக்கு வேணா நடக்குங்க, உண்மையா அப்படியெல்லாம் நடந்திருக்குமா? ஒரு கேள்வி வரும் எல்லார் மனசுக்குள்ளேயும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. தர்மராஜாவுக்கு வயசு 1 வயசு. பீமசேனன் குழந்தை 6 மாசத்து குழந்தை. மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பங்குனி உத்தரத்தனுடைய திருவிழாவுக்கு பாண்டு, மாத்ராதேவி, குந்தியம்மா இடுப்புல பீமசேனர், தோல்ல தர்மராஜா இருக்கிறார். ஒரு கையில மாத்ராதேவியை பிடிச்சுக்கிட்டார், ஒரு தோல்ல வந்து தர்மராஜா இருக்கிறார். ஒரு பக்கம் குந்தியம்மா இடுப்புல பீமசேனரை தூக்கிட்டு நடக்கிறாங்க. மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போனாங்க. போன உடனே அங்க மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வலம் வருவாங்க பாருங்க, அப்போ ஒரு புலி வந்து இவங்களை விரட்டுது. அது காடு, இவங்க இருந்ததே காட்டுல தானே இருந்தாங்க. கிந்தம முனிவருடைய சாபத்தின் காரணமா காட்டிலேயே இருந்தார் பாண்டு. அப்போ அந்த பீமசேனர் இடுப்புல வச்சுட்டு இருந்தா இல்ல, இவர் தோல்ல கெட்டியா புடிச்சுக்கிட்டார் தர்மராஜா பாண்டுவை. ஒரு பக்கம் மாத்ராதேவியை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டார், ஒரு கையில தர்மராஜாவை பிடித்து கொண்டார். ஆனா இந்த பயத்து கிட்ட புலி நெருங்கவும் இந்த குந்தியம்மா இடுப்புல இருக்கிற புள்ளைய கெட்டியா பிடிக்கும் பொழுது கை நழுவி அந்த புள்ள போய் 1000 அடி பள்ளத்துல போய் விழுந்துட்டான். 6 மாசத்து குழந்தை. எத்தனை மாசத்து குழந்தை? 6 மாசத்து குழந்தை. பாண்டு சொல்றார், பாவி புள்ளைய கொண்டுட்டியடி, 1000 அடி பள்ளத்துல போட்டுட்டியே. இப்போ பாண்டு, மாத்ராதேவி, தர்மராஜா, குந்தியம்மா 4 பேரும் பீமசேனர் இறந்துட்டாரான்னு எட்டி பாக்குறாங்க.
அவர் விழுந்த பாறை பொடி பொடியா ஆகி போயிட்டு இருந்துச்சு, விபூதியா. இது கற்பனை கிடையாது, நான் கற்பனை கதைன்னு நினைச்சுக்க போறீங்க. பாரதத்தில் நடந்த ஒரு கதை. அவருக்கு 16,000 யானை பலம் கொண்டவர் பீமசேனர். ஆஞ்சநேய சுவாமிகளினுடைய தம்பி, வாயு தேவனுக்கு குமாரர். அவர் அப்படியே கீழே வந்து அப்படியே விழுந்த ஸ்பாட்ல அந்த இருக்கக்கூடிய பாறை விபூதியா போச்சு. அந்த விபூதியில உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தாராம். யாரு? பீமசேனர். சாதாரண மனித குலத்தில் ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் பிறந்த பீமசேனருக்கே அவ்வளவு திருவருள் இருக்குமானால், முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்திற்கு எவ்வளவு திருவருள் இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. குந்தியம்மையார் ஒரு மனித பெண், மனித குலத்தில் வந்தவள் ஒரு பெண்ணாக அவதாரம் செய்திருக்கின்றாள். அவள் காரணகர்த்தாவுக்காக வந்திருந்தாலும் சரி, மகாபாரத யுத்தத்திற்காக வந்திருந்தாலும் சரி, அவள் வயிற்றில் பிறந்த ஒரு குழந்தை, அதுவும் 6 மாசத்து குழந்தை. அந்த குழந்தை விழுந்த இடமே பாறாங்கல் விபூதியா போச்சுன்னா, முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் ஏன் அந்த மலைகளில் இருக்கக்கூடிய பாறாங்கல்லை விபூதியாக ஆக்காது என்பது என்ன யோசிச்சு பாருங்க. விபூதியா மட்டுமா ஆக்கும்? எவ்வளவு நைஸா ஆக்க முடியுமோ அவ்வளவு நைஸா ஆக்கிடும். மிஷின்ல கொடுத்து நாமெல்லாம் சிலவற்றை அரைத்து, மிஷின் மட்டமா அரைக்குது. நம்ம வயிற்றுல போடுறதெல்லாம் நாம எவ்வளவு நைஸா அரைக்கிறோம், உண்மையா இல்லையா? ஜீரணம் என்று சொல்லக்கூடியதை பண்றோமா இல்லையா? எவ்வளவு நைஸா அரைச்சி மிஷின் வெளியில நம்ம வயிற்றுக்குள்ளேயும் இருக்கு. எது? வேலாயுதம் தான். அப்போ யோசித்து பாருங்க எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு. அதை தான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார். இங்க என்ன சொல்றார்? தங்களை காக்க வேண்டும் என அந்த கடல் என்று சொல்லக்கூடியது கோரிக்கை வைக்கிறது. நெடிய சிகரங்கள் உடைய மலைகள் எங்களை பொடி ஆக்காதே. பொடி ஆக்காதேன்னு என்ன அர்த்தம்? அணுவுக்கு அணுவாக. திருவண்ணாமலை தலத்தை நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய பாறையினுடைய துகள்களை கொண்டு போய், எது? பாறையில் இருக்கக்கூடிய துகள்கள், அதை கொஞ்சோண்டு பாறையை உடைச்சி கொண்டு போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது 99.9% 100 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அந்த அணுவுக்குள், அந்த பாறையினுடைய அணுவுக்குள் இருந்ததாக இன்னைக்கும் சொல்லப்பட்ட ஒன்று. கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இறுகி போன பாறையில் இன்றும் சூடு இருக்கின்றது என்று கண்டுபிடித்தார்கள் என்றால் யோசித்து பார்க்கணும். அந்த பாறையில இன்னைக்கும் சூடு இருக்கான். எது? திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறையில் இருக்கிற அந்த வெப்பம் என்பது 100 டிகிரி செல்சியஸை கொண்டது. அதனாலதான் அது அக்னி தலமாக விளங்குகிறது. அது அக்னி தலமாக விளங்குகிறது. அப்ப அவ்வளவு சிறப்புக்கு உரிய இருக்கிற பொழுது இங்க சொல்றாங்க, எங்களை பொடியாக்கி விடாதே. அப்படின்னா பொடினா என்னது? அணுவாக ஆக்கி விடாதே. அணுன்னா ரொம்ப அணுவுக்கு, அதாவது ஒரு அரிசியை 4 பங்கா பிரிச்சா நொய், அந்த நொய்யை 100 பங்கா பிரிச்சா அணு. 4 பகுதியா பிரிச்சா நொய் ஆகுத அரிசி. அதை ஒரு 100 மடங்கு பிரிக்கணும். ஒரு நொய்யை எடுத்து பிரிக்க முடியுமா? பிரிக்கலாம்னு சொல்லப்படுகிறது. அப்போ அணுவுக்குள் அணுவாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி பொடியாக்கி விடாதே. எது? இந்த வேலாயுதம். அந்த மலைகள் கெஞ்சுகின்றன. கடலை வற்றி எதை பார்த்துட்டது மலைகள்? பயம் வந்துருச்சு. நம்மையும் எங்க இந்த வேலாயுதம் பொடியாக்கிடுமோன்னு முன்னாடியே போய் வேலாயுதத்து காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிச்சான். ஒவ்வொரு மலையும் பொடியாக்கி விடாதே. அதை தான் நீங்க சொல்றார். அழல் விடு படுகொலை கடைய கட் செவியினும். அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, படமெடுத்து ஆடும் ஒளி வீசும் உச்சி மயிர் கொண்டதும் கடை வாயில் உள்ள பற்களால் கொலை செய்யக்கூடிய வல்லது நெருப்பை உமிழும் கண்களை உடையது மான சர்ப அரசன். யாரு? சர்பத்திற்கெல்லாம் அரசன், பாம்புகளுக்கெல்லாம் அரசன் யாரு? ஆதிசேஷன். அதைதான் இங்க சொல்றார். அந்த அரசனாக இருக்கக்கூடியவன் ஆதிசேஷனை பிடித்து தனியே எடுத்து பசும் மாலை உச்சியில் வைத்து
எது உச்சியில வச்சுட்டு என்ன சொல்றாரா, தாவி மிதித்து. யார் மிதிக்கிறது? சாதாரணமா இல்லை. இப்ப கடல் வற்றி போச்சுன்னு முன்பே சொல்லிட்டேன். அங்க ஆதிசேஷன் வெளியில தெரிகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆதிசேஷன் தெரிஞ்ச அடுத்த வினாடி நீங்க இந்த சாதாரணமா இல்லையா, இந்த இப்ப கையில வேலாயுதம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு முருகப்பெருமானுக்கு எது வாகனம்? மயில் வாகனமா? அந்த மயில் என்ன பண்ணுதான், பாம்பை பார்த்த உடனே நீ எனக்கு கீழே இருக்கணும். இன்னைக்கும் முருகப்பெருமான் படம் பாருங்க, முருகப்பெருமானுடைய படம் ஓவியம் வரைந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா மயிலுக்கு காலுக்கு அடியில ஒரு பாம்பு இருக்கும். இன்னைக்கும் இருக்கும் எல்லா படத்திலையுமே. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், எது நடமாடக்கூடிய, அதுவும் படம் எடுத்து ஆடும் ஒளி வீசும் உச்சி மயிர் என்று சொல்லக்கூடியது. படம் எடுத்து ஆடுற பொழுது அது உச்சியில 2 மயிர் இருக்குமா. எது ஆதிசேஷனுடைய உச்சி முடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல 2 மயிர் இருக்குமா. அப்படி உச்சி மயிர் கொண்டதும் கடை வாயில் உள்ள பற்களால் கொலை செய்ய வல்லதும். பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? அடுத்த வினாடி நம்ம உயிர் என்று சொல்லக்கூடியது சென்றுவிடும். ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புல இதுவும் ஒன்று. பாம்பு கடிக்காம இருப்பதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஆஸ்திகாய நம. இது சொன்னா பாம்பு கடிக்காது. உடனே சொல்லிடாதீங்க, பாம்பு தலை மேல போய் காலை வச்சுட்டு அது கடிக்குமான்னு சோதிச்சு, நான் தான் உன் பெயரை சொல்லிவிட்டேனே அதனால் நீ என்னை எப்படி கடிக்கிறாய் என்று பார்க்கிறேன் எல்லாம் சொல்லக்கூடாது. பாம்புகள் அதிகமாக நடமாடக்கூடிய இடத்தில் நாம குடும்பம் நடத்தி கொண்டோ அல்லது போய் வேலை செய்து கொண்டோ இருக்கிறோமே ஆனால் அடிக்கடி நம்ம கண்ணுக்கு பாம்பு தென்படுமே ஆனால் அப்போ ஆஸ்திகாய நம என்கின்ற அந்த மந்திரத்தை சொன்னால் இந்த ஆதிசேஷன் உள்பட இன்று வரை உயிருடன் இருக்கக்கூடிய எல்லா பாம்புகளுக்கும் அவர்தான் காப்பாற்றிய ஒரு தந்தை. இந்த பாம்புகள் அத்தனையும், பாம்புகள் இனம் மொத்தமே ஆஸ்திக முனிவர் காப்பாத்தலனா நிச்சயமா கிடைச்சிருக்காது, பாம்பு இனமே இருந்திருக்காது. பரிச்சித்து யாகம் வளர்த்து சர்ப யாகம் வளர்த்து ஒரு பாம்பா போய் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு யாக குண்டத்துல போய் விழுந்து 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 பல ஆயிரம் கோடி பாம்புகள் இறந்து போச்சு. அதுல 8 பாம்பு மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது. அந்த அஷ்ட நாகங்கள் தான் இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் முதல்வனாக அரசனாக இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன். அவருக்கு 1000 தலை 1000 நா கொண்டவர் அவர். அவரு படம் எடுத்து ஆடுகின்ற பொழுது அப்போ யாராவது தீங்கு நினைத்தால் அப்படி ஒரு கொட்டு கொட்டுவாங்க இல்லையா, அந்த பற்கள் கடிச்சிட்டா நமக்கு என்ன ஆகும்? பிராணன் என்கின்ற உயிர் போயிடும். அப்படி கொலை செய்யக்கூடிய அந்த ஆதிசேஷன் கொலை செய்ய வல்லது. அதுதான் அங்க சொல்றார், அழல் விடி படு கொலை கடைய கட் செவியினும் அரசினை தனி எடுத்தே. அப்போ பாம்புகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனை பிடித்து தனியே எடுத்து, யாரு? இந்த முருகப்பெருமானுடைய வாகனம் இருக்கு பாருங்க. முருகப்பெருமானுக்கு என்ன வாகனம்? மயில் வாகனம் இல்லையா? அந்த மயிலாக இருக்கிறது என்ன பண்ணுமா, தன் காலில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஆதிசேஷனை தூக்கிட்டு போகுதான். அப்படி தூக்கிட்டு போகிறதோட மட்டும் நிறுத்தலையா, பசும் மலை உச்சியில், பசும்னா என்னது? பசுமையான மலை உச்சியில போய் இந்த பாம்பை போட்டுட்டு அதனுடைய அதை உச்சியில வைத்து தாவி மிதித்து திம் திம் என என்ன பண்ணுதான், காலால ஆதிசேஷன் தலையில இந்த மயில் நடனம் ஆடுதான். என்ன ஆடுது? 1000 தலை கொண்ட ஆதிசேஷனுடைய தலை மேல இந்த மயில் நடனமாடுதான். அப்போ அங்கு நடனமாடுகின்ற பொழுது திம் திம் என நடனமாடும் சமரில் வல்லபமான மயில், எது? வல்லபமான மயில் வாகனன் அமரர் தொழும் தெய்வம். அவர் சொல்றார், என்ன சொல்றார்?
அரசினை தனி எடுத்தே சாடுமை புயலென பசுநிற சிகரியில் தாய் மிதி துடித்து நடிக்கும். யாரு? இந்த மயில் சாதாரண மயில் கிடையாதான். ஆதிசேஷனுடைய தலைமையில ஏறி நின்னுட்டு நடனம் ஆடுதான். யார் இருக்கிற தைரியத்துல நினைக்கிறீங்க? முருகப்பெருமானும் அந்த முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தினாலையும் அந்த மயில் ஆதிசேஷன் மேல நின்று நடனம் ஆடுதான். ஏன்? எனக்கு எதனா துன்பம் வந்தா சும்மா விட்டுருவாரா? நமக்கே ஒரு நாளைக்கு வண்டி ரிப்பேரா போச்சுன்னா அடுத்த நாளைக்கு நாம அடுத்த வண்டியை பார்க்க வேண்டியதா இருக்குது. உண்டா இல்லையா? சர்வீஸுக்கு போய் அந்த வண்டியை கொடுத்து திருப்பி வர்றதுக்குள்ள ஒரு நாளுக்கு வண்டி இல்லைன்னா நம்ம கதி எல்லாம் எவ்வளவு திண்டாட்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு பஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்று நடந்தால் நம்ம கதி என்ன ஆகுது? ஆட்டோ ஸ்ட்ரைக்னா என்ன ஆகும்? இல்லை யாருமே வாகனம் ஓட்டுறதுக்கு ஆளே இல்லைன்னா நம்ம கதி என்ன ஆகும்? யோசிக்கணுமா இல்லையா? அது மாதிரி மயில் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணோன்னு தெரியும் இல்லையா? அதனால முருகப்பெருமான் என்ன நினைப்பாரா? ஏன் இப்போ அந்த இடத்துல பாருங்க, எவ்வளவு கற்பனை நயம்ன்றதை விட காட்டிலும் எவ்வளவு சிந்தித்து அறிவுபூர்வமாக இந்த பாடலை அவர் பாடி கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கணும். இது நடனம் ஆடுது. இந்த மயிலுக்கு கொஞ்சம் கர்வாங்க இந்த நடனம் ஆடுற பொழுது இப்போ முருகர் என்ன நினைக்கிறார்? ஒரு பாம்பு பிடிச்சிட்டு காலில் தூக்கிட்டு போட்டு பசு மலை மேல இருக்கிற உச்சியில கொண்டு போய் அது தலை மேல நின்று நீ நடனம் ஆடுறிய மயிலே, அது எதனா உன்னை ஒரு முறை அப்படி கொத்தி விட்டால், ஒரு கடி கடிச்சா, பாம்பு கடிச்சிட்டா இந்த மயில் கதி என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. போயிடுமா? உயிர் போகுமா? ஆனா உயிர் போக விடாம யார் காப்பாத்துவா? முருகர் காப்பாத்துவா. ஏன்? அங்க ஒரு கேள்வி வருதா? வாகனம்ன்றதுனால மட்டும் இல்லைங்க, அதுல முருகப்பெருமானுக்கு ஒரு சுயநலம் இருக்கிறதா. ஏன்? நம்மை மாதிரி உள்ள அடியார்கள் முருகான்னு கூப்பிட்டா அடுத்த வினாடி நம்ம கண்ணு முன்னாடி நிக்கணுமே. பெட்ரோலா ஊத்த சொல்லணும், பஞ்சரா போச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏப்பா நீ கூப்பிடுற நேரத்துல வாகனம் பஞ்சரா போச்சு சொல்ல முடியுமா? இல்ல பெட்ரோல் விலைவாசி ஏறி போச்சு, நடந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு முருகப்பெருமான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஆபத்தோ விபத்தோ வருகிற பொழுது முருகா என்று அழைப்போம் அல்லவா? என்னுடைய அடியார் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் முருகா என்று அழைத்தால் அடுத்த வினாடி நான் எதில் ஏறுறது? மயில் மேலதானே ஏறணும். அதனால எப்படியும் இந்த முருகன் என்னை காப்பாத்திடுவான் என்கின்ற நம்பிக்கையில் அது நடனம் ஆடுதான். அந்த நம்பிக்கையில் அது நடனம் ஆடுதான். அதை தான் இங்க சொல்லுகிறார். என்ன சொல்றாரா? எடுத்து பசுமலை உச்சியில் வைத்து தாவி மிதித்து திம் திம் என நடனமாடும் சமரில் வல்லபமான மயில் வாகனன் அமரர் தொழும் நாயகன். சமரமயில் வாகனன் அமரர் தொழும் நாயகன். அமரர்கள் ஏன் தொழுறாங்க? 33 தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த 33 தேவர்கள் என்னவாக இருக்கிறாங்க? எதனால தொழுறாங்க? 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேலே சூரபதுமனுடைய கொடுமையான ஆட்சியில் இவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? திண்டாடி கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்ல, சிவ பூஜை செய்யணும். இந்திரன் தினமும் சிவ பூஜை செய்யணும். நாம் எல்லாம் கூட என்ன பண்ணணும்? ஒரு குட்டி சிவலிங்கம், படிகலிங்கம், சாதாரண கருங்கல்லையே இப்ப நிறைய சிவலிங்கம் கிடைக்குது இல்லையா? சின்னதா பார்த்தீங்கன்னாக்கா சிவலிங்கமே வெள்ளியில செய்தும் கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி வச்சு அது மேல தினமும் ஒரு துளி பால் அல்லது தேன் அல்லது தயிர் அல்லது ஒரு நெய் ஏதாவது ஒன்று இல்லையா, ஒண்ணுமே இல்லைன்னாலும் கொஞ்சம் சந்தனத்தை வச்சு ஒரு குங்குமத்தை வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை அந்த சிவலிங்கத்தின் மீது ஊற்றி கீழே ஒரு தட்டை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேல ஒரே ஒரு மலர் ஏதேனும் யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே, திருமூலருடைய வாக்கு. அதனால ஒரே ஒரு இலை எது வில்வம் வச்சுட்டோம்னா அங்க சிவபெருமான் வந்து விட்டதாக ஐதீகம். இந்த பூஜையை தினமும் 33 தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் செய்தே தீரணும். தினமும் செய்யணும்.
தினமும்னா காத்தால மட்டுமான்னு கேட்கக்கூடாது, சாயங்காலமும் செய்யணும், காலை மாலை 2 வேளை செய்யணும். அப்ப அந்த 2 வேளையும் பூஜை செய்வதற்கு உரிய ஒருவன் யார்? அவன்னா இந்திரன். ஏன்? தன் பட்டத்தையும் பதவியையும் காப்பாற்றிக்கணும். தன் பட்டத்தை பதவியை காப்பாற்றிக்கணும். எப்படி பட்டத்தையும் பதவியும் காப்பாற்றுகிறது? 1000 அஸ்வமேத யாகம் செய்தால்தான் இந்திரனுடைய பதவி கிடைக்கும். எத்தனை யாகம்? 1000 அஸ்வமேத யாகம் செய்தால்தான் இந்திரனுடைய பதவி கிடைக்கும். அதனால நாமும் என்ன பண்ணணும்? இந்த பிள்ளைங்க படிக்கல நிறைய பேர் வேதனைப்படுறோம். ஆனா முழுமையா என்ன செய்யணும்? எங்கு யாகம் வளர்க்கப்படுகிறதோ அந்த யாகத்துக்கு உரிய பொருள் நாம வாங்கி கொடுக்கணும். அந்த யாகத்துக்கு உரிய நெய் வாங்கி கொடுக்கணும். அந்த யாகத்திற்கு உரிய சில பொருள்களாவது நாம வாங்கி கொடுக்கணும். ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலனா கூட அந்த யாகம் நடக்கின்ற இடத்திலாவது அந்த காற்றை, அந்த புகையை நாம சுவாசிக்கவாவது செய்யணும். அங்கேயும் மந்திரம் சொல்றாங்க, கண்ணு எரியுதுன்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் போய் தள்ளி உக்காந்து கூடாது. உண்டா இல்லையா? ஆமா, நிறைய பேர் அந்த வேலையை தான் செய்யறோம். புகை கண்ணு எரியுது, என்ன பண்றோம்? புகை கண்ணு எரியுதுன்னு. ஆனா கண்ணு எரிச்சலாக இருந்தாலும் நீங்க ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு கண்ணு நல்லா தெரியும்னு அர்த்தம். கண் நோய் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸை வராதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கண்ணில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் சீக்கிரமாக நீங்கும் என்பது ஐதீகம். அப்போ 1000 அஸ்வமேத யாகம் செய்து இந்திரனுடைய பதவி கிடைத்திருக்குன்னா அந்த பதவியை அவன் காப்பாத்திக்கணுமா வேண்டாமா? இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க? இந்த சேருக்கு தான் ரொம்ப அடிச்சுக்கிறோம். உண்டா இல்லையா? இந்த சேர் கிடைக்கலன்னு எவ்வளவு பேருக்கு சண்டை போடுறோம். ஒன்றும் இல்லை, யமலோகத்திற்கு நாய் போனது, நரி போனது, பூனை போனது, பல்லி போனது, பூராம் போனது, பாம்பு போனது, மனிதர்களும் சில பேர் போனாங்க. எல்லாரையும் இந்த யமதர்மராஜா பிடிச்சிட்டு போய் தண்டனை கொடுக்கிறார். சொர்க்கமா நரகமான் இப்படி எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தவர் இன்னொருத்தர் கடைசியா ஒருத்தர் வந்தார் பாருங்க, அவருக்கு மட்டும் உட்கார்ந்துட்டே தண்டனை கொடுத்தாராம். பக்கத்தில் இருக்கிற சித்திரகுப்தர் கேட்டார், சுவாமி நாய் வந்தது, நரி வந்தது, பல்லி வந்தது, பூரா வந்தது, பாம்பு வந்தது, மனுஷன் வந்தான், எவ்வளவோ பேர் வந்தாங்க, எல்லாரையும் வரவேற்பு. ஏன்னா யமலோகத்துக்கு போனால் அவர் வரவேற்பு கொடுக்கணுமா நமக்கு? அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்புல உள்ள சேர்ல உட்கார வச்சு அவங்க பாவம் எவ்வளவு, புண்ணியம் எவ்வளவு, இவங்களுக்கு சொர்க்கமா நரகமா திருக்கைலாயமா கந்தலோகமான்னு அவர் தான் கூட்டு போய் விடணும் அந்த இடத்துல. அதனால அதெல்லாம் பாவ கணக்கெல்லாம் பார்த்து கொண்டு போய் விடுவார். இது வேலை யமதர்மராஜாவினுக்கும் சித்திரகுப்தருக்கும் வேலை. இப்ப இவர் சித்திரகுப்தர் கணக்கு புள்ள சொல்றாரு எல்லா கதையும். ஆனா கடைசியா வந்தவருக்கு உக்காந்துகிட்டே இவர் சொல்றார், கணக்கு புள்ள இவர் எவ்வளவு பாருன்னார், இவர் இவ்வளவு செஞ்சுகிறார்னார். சரி சரி அவரை கொண்டு போய் நீயே விட்டுட்டு வான்னார். சித்திரகுப்தர் பார்த்தார், விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டார், எல்லாருக்கும் நீங்களே கூட வந்து தானே சுவாமி விட்டீங்க, ஏன் அவருக்கு மட்டும் இங்க என்ன அனுப்புனீங்கன்னார். அது ஒன்றும் இல்லை, அங்கு சேர் கிடைக்கலன்னு தான் அவன் இங்க வந்துக்கிறான். எங்க பூமியில சேர் கிடைக்கலன்னு தான் சண்டை போட்டு மண்டையை உடைச்சி செத்து போய் இங்க வந்துக்கிறான். இப்ப நான் எழுந்துக்கிற நேரம் பார்த்தா என் சேர்ல அவன் உட்காந்துட்டான்னா எனக்கு என்ன ஆகிறது? அதனாலதான் இந்த சேர் இருக்கு பாரு, அது யாருக்கும் அவ்வளவு ஈஸியெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, உன்னை அனுப்பி வைத்தேன்னார். இப்ப அதைத்தான் நீங்க சொல்றார். இந்திரனுக்குரிய பட்டத்தையும் பதவியையும் கொடுத்த ஒரு பெருமான் முருகப்பெருமான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்திரனுக்கு பட்டம் கிடையாது, இந்திர லோகம் கிடையாது, ரம்ப ஊர்வசி மேனகை திலோத்தமை என்று சொல்லக்கூடியவர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. அந்த நடனம் பார்க்க முடியாது. கையில சிவ மலர் என்று சொல்லக்கூடிய தாமரை மலரை எடுத்து பூஜிக்க முடியாது. எதை எடுத்து? தினமும் காலை மாலை சிவ பூஜை செய்யணும் இல்லையா? அதுக்கு அந்த தாமரை மலர் தானே ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகத்தில் எல்லா மலரை காட்டிலும் தானே முதல் மலராக இருந்து
இறைவனை பூஜிக்க வேண்டும் என்று தவம் இருந்த ஒரு மலர் அப்படின்னு கேட்டா அது தாமரை பூ. தாமரை பூ தான் எங்க தவம் இருந்தது? சனீஸ்வரருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார். எங்க? காசியம்பதியில. காசிக்கு போனீங்கன்னா சனியினுடைய கையினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சனிலிங்கம் என்பது அதனுடைய பெயர். அங்க போனீங்கன்னா கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க. அந்த சனி லிங்கத்தை அமைத்து 1000 வருஷம் தவம் பண்ணி ஈஸ்வர பட்டத்தை பெற்றார். சனி ஈஸ்வரர் அப்படின்னு பட்டம் பெற்றார். அதுக்கடுத்து கேட்டார், நவகிரகத்துல நானும் ஒருத்தரா இருக்கணும், எங்க அப்பா கிழக்க பார்க்கணும், நான் மேற்க பார்க்கணும். வரம் வாங்கியாச்சு. இப்போ வாங்கிட்ட அடுத்த வினாடி இவர் இங்க சொல்லுகிறார், வாங்கியாச்சு, நவகிரகத்தில் ஒருத்தராக இருக்கிறார், எனக்கு என்ன வேலைன்னார். அப்ப பாவம் பண்றவங்களுக்கு அதிகமான துன்பத்தை கொடு, 30 வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது 22.5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை பிடி, 30 வருஷம் 7.5 வருஷம் அவங்களை ஆட்சி பண்ணு. அப்படி ஆட்சி பண்ணுகிற பொழுது 3.5 வருஷம், கிட்டத்தட்ட 3.25 வருஷத்திற்கு நல்லதை கொடு, 3.25 வருஷம் அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை கொடு. அதை தான் வள்ளலார் சுவாமிகள் மணிமுறை கண்ட வாசகத்தில் சொல்லியிருப்பார். நமக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வாசகம். அந்த 44 வரிகள் ஏற்கனவே நிறைய முறை கூட நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஓதுவார் கூட நிறைய முறை எங்க திருக்காரணீஸ்வரர் கோயில்ல அடிக்கடி பாடுவார். அந்த 44 வரிகளையும் பாடுவார். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுக விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டி பதைக்கு அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்லுவார். என்னது? கற்றவர், அதாவது பார்த்தீங்கன்னா படித்த சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ அப்படின்பார். அதுக்கு அடுத்து சொல்லுவார், எதை? கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ. இதெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியா ஒரு வரியில சொல்லுவார். என்ன தெரியுமா? தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ அப்படிம்பார். 44 வகையான பாவங்கு தான் தினமும் அன்றாடம் நாம செய்யக்கூடிய கர்ம வினை. அப்ப அந்த 44 வகையான பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு 3.25 வருஷம் என்ன கொடுக்கணும்? தண்டனை கொடு. அவங்க செய்யற புண்ணியத்திற்கு ஏற்றார் போல பொருளையும் கொடு, சுகத்தையும் கொடுன்னு சொல்லிட்டார். சரி, வரம் கொடுத்துட்டார். அவர் பாட்டு கொடுத்துட்டு கைலாயத்தில் போய் உக்காண்டா என்ன பண்றது? அவரை நாம பண்ணணும் இல்லையா? அதனால சொன்னார், சுவாமி நீங்க பாட்டுக்கு வரம் கொடுத்துட்டீங்க, கைலாயத்தில் போய் உக்காண்டா மறுபடியும் நான் 1000 வருஷம் தவம் பண்ணி மறுபடியும் உங்களை கூப்பிடுறதுக்கு அவ்வளவு வருஷம் ஆகும். அதனால வந்ததுதான் வந்தீங்க, நீங்க கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை பிடிச்சி முதல்ல விட்டுடுறேன். வரம் கொடுத்தவன் தலையில கை வைக்கணுமா வேணாமா அப்படின்றதுனால இவர் பார்த்தார், சரி நாமே கொடுத்த வரத்தை நாம மதிக்கலன்னா உலகம் மதிக்குமா? அதனால அவர் பார்த்தார், சரிப்பா பிடிச்சிக்கோ சுவாமி, எவ்வளவு நாள்ல? ஒரு 90 நாள் வச்சுக்கோ, ஏன் 3 மாச காலம். சரி, முன்னாடி சிவபெருமான், பின்னாடி சனீஸ்வரர். இந்த நீங்கள்லாம் சொல்கிறீங்களே வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, செல்ஃபோனு, அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ், இமெயிலு, அப்புறம் டெலிகிராம் எல்லாத்துலேயும் பரவிடுச்சு. என்னென்ன? ஈஸ்வர பட்டம் கொடுத்து விட்டாராம் சனீஸ்வரருக்கு. சிவபெருமானை வணங்காவிட்டாலும் பரவாயில்லை, எல்லோரும் சனியை வணங்கி விடுங்கள். ஏன்னா நல்லவர்கள் பகை இருக்கலாம், கெட்டவர்கள் பகை இருந்தா எப்படா நம்மளை கெடுக்கணும்னே அவன் கங்கணம் கட்டிட்டு நிற்பான் வாசுபடியில. அதனால சனீஸ்வரர் பின்னாடி இருக்கிற சனீஸ்வரருக்கு விடுது வணக்கம். சனீஸ்வரா வணக்கம். சனீஸ்வரா. சிவபெருமான் திரும்பி திரும்பி பார்த்தார், என்ன ஒருத்தன் கூட நமக்கு வணக்கம் வைக்கல, பின்னாடி போகுதே வணக்கம். சரி, பட்டமும் பதமும் புதுசா பதவிக்கு வந்திருந்தா அப்படித்தானே இருக்கும். அதனால வணக்கம் எல்லாம் அங்க போச்சு. சிவபெருமான் வருத்தப்படல, நேரா போனார். இவன் என்ன பின்னாடியே வரானே, என்ன பண்ணலாம்?
பூத்து குலுங்கி இருந்த தாமரை குளத்துக்கு நடுவுல போயிட்டார். தண்ணின்னா கொஞ்சம் பயம் இவனுக்கு. யாருக்கு? சனீஸ்வரனுக்கு. நீ எப்படியா இருந்தாலும் மேலே ஏறி தானே வரணும், நான் இங்கேயே உக்காரன்னு உக்காந்துட்டான் படியில. அவர் பாட்டுக்கு நேராக போனார். தாமரை பார்த்துச்சு, ஆஹா ஆஹா, எல்லாரும் சிவனை தேடி போனான், அந்த சிவபெருமானே நம்ம தேடி வந்துக்கிறார்னா நம்ம என்ன தவம் செய்தோமோ. சுவாமி வணக்கம் வணக்கம். 1000 கும்பிடு போட்டுச்சு, 1000 முறை வலம் வந்தது. சுவாமி எல்லாரும் உங்களை நாடி வருவாங்க, நீங்க எங்களை நாடி வந்துக்கிறீங்களே என்ன சுவாமி? ஒன்றும் இல்லை, கரை மேலே ஒருத்தன் நிற்கிறானா பாரு. ஆமாம் சுவாமி, நீங்க தான் கொடுத்தீங்களாமே, காலையில தான் பட்டம், எங்க வரைக்கும் நியூஸ் வந்துடுச்சு சுவாமி. சனீஸ்வரா வணக்கம். அந்த தாமரையும் அவனுக்கு ஒரு வணக்கம் போட்டுச்சு. இதை பார்த்த அடுத்த வினாடி அவரே பார்த்தார். ஏன்பா நீயுமா, வேற என்ன பண்றது சுவாமி, நாங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டவங்க தானே சுவாமி, அதனால ஒரு அறிவா இருந்தாலும் எங்களுக்கும் அவன் துன்பம் கொடுக்கலாம் இல்லையா, அதனால எதுக்கும் ஒரு கும்பிடு போட்டு வச்சிருவோம், பிரச்சனை வரக்கூடாது இல்ல. நாளைக்கு அவங்கிட்ட போய் நிக்கிற பொழுது நான் பட்டம் ஏத்துட்டு வந்தேன், பதவி ஏத்துட்டு வந்தேன், எனக்கு ஒரு கும்பிடு போட்டேயான்னு அவன் என்ன கேட்டான்னா என்ன பண்றது, அதனால ஒரு கும்பிடையும் போட்டுறோன்னு அவனுக்கும் ஒரு கும்பிடு போட்டு ஆமான் சுவாமி கரை மேல நிக்கிறான். நின்ன அடுத்த வினாடி இவர் பார்த்தாரு, சரி அவன் பார்க்காத இடமா இருக்கணும், அவன் என்ன தொடாத இடமா இருக்கணும். அப்படி ஒரு இடம் இருக்கா சுவாமி? மொட்டை மாடி வேணுமா, அண்டர் கிரவுண்ட் வேணுமா? அவன் பார்க்க கூடாது, என்ன தொடக்கூடாது, அந்த மாதிரி இருந்தா சுவாமி என் பொண்டாட்டி கூட தொட முடியாத இடம் வச்சுன்னு இருக்கேன் சுவாமி. யார் சொல்றது? இந்த தாமரை பூ சொல்லுது. பொண்டாட்டி தொடாத ஒரு இடம் இருக்காயா? இருக்கு சாமி. எங்கய்யா? தாமரை தண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கு சுவாமி, நீங்க போய் அங்க உட்காந்துக்குங்க, எவனும் என்ன மீறி உள்ள வர முடியாது, நீங்க கவலையே படாதீங்க. தாமரை தண்டுக்கு இடைப்பட்ட ஓல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ளர பார்த்தீங்கன்னா இடைப்பட்டதுல அதுல சந்து இருக்கும். அந்த சந்துக்குள்ள போய் 90 நாள் வாசம் செய்தார் சிவபெருமான். 90 நாள் இருந்தார். இருந்து முடிச்சுட்டு கரையேறினார். திரும்பி பார்த்தா தாமரை வாடி போச்சு. அப்பதான் அந்த வரம் கொடுத்தார். ஏன் வாடி விட்டாயினார்? சுவாமி கடவுள் இருக்கின்ற வரைக்கும் எல்லோரும் பிரகாசமாக இருக்கலாம், கடவுள் இல்லையானால் எல்லோரும் வாடி விடுவார்கள், அதான் நாங்களும் வாடிட்டோம்னுச்சு. சரி நீங்க மீண்டும் பிரகாசமா இருக்க நான் என்ன பண்ணணும்? சுவாமி உலகத்தில் எல்லா கடவுளையும் பூஜிக்கக்கூடிய முதல் மலர் நானா இருக்கணும். சரி தந்தேன்னு சொல்லிட்டு திரும்பினார். மறுபடியும் வாடிச்சு. என்னார்? சுவாமி உங்களை சோதிக்க வந்தவனுக்கே எவ்வளவோ வரம் கொடுத்துருக்கிறீங்க, 3 மாசம் இடம் கொடுத்துருக்குறோம், ஒரு வரம் கொடுத்தா போதுமா? மனுஷ ஆசையை காட்டிலும் இதுக்கு ஆசை, பேராசை போல இருக்குது அப்படின்னு. சரி அடுத்து என்னன்னார்? ஆயக்கலைகள் 64க்கும் சொந்தக்காரி சரஸ்வதி, அவ எங்க மேல அமர்ந்து காட்சி கொடுக்கணும், அவளை வணங்குறவங்க எங்களையும் வணங்கணும், அதான் செந்தாமரை. செந்தாமரையா வெண்தாமரையா? நான் தான் சொல்றேன்னா நீங்களும் ஆமாம் போடுறீங்களே நியாயமா? வெண்தாமரை. அந்த வெண்தாமரை தான் சொன்னது. அடுத்து செந்தாமரை. 8 லட்சுமிகளும் எங்கள் மேல உட்கார்ந்து காட்சி கொடுக்கணும், அந்த மகாலட்சுமி கடாட்சத்தோடு அனைவரும் எங்களை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கொடுத்தார். அதுக்கு அடுத்துதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நமக்காக ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாவரமாக இருக்கக்கூடிய தாமரையும் நமக்காக வரம் கேட்டிருக்குன்னா யோசித்து பாருங்க. அந்த வரம் என்ன தெரியுமா? இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்தர சனி, மங்கு சனி, பொங்கு சனி, இது எல்லாமே சுவாமி ஈஸ்வரனாக பட்டம் கொடுத்த உங்களையே அவன் 3 மாசம் என்னிடத்துல கொண்டு வந்து மறைத்து வைக்கிறான் என்றால், ஒரு குற்றமும் அறியாத சிவபெருமானையே இந்த பாடுபடுத்துறான்னா சாதாரண மக்களை அவன் எவ்வளவு பாடுபடுத்துவான். அப்படி துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தாமரை தண்டை ஒடித்தால் அதிலிருந்து ஒரு நூல் வரும் அல்லவா, அதை கொண்டு ஒரு 40 நாள் 1 மண்டல காலம் எவர் ஒருவர் இல்லத்திலோ ஆலயத்திலோ விளக்கு ஏற்றுகிறார்களோ அப்படி விளக்கேற்றி அவர்கள் வழிபாடு செய்துவிட்டால் அவர்களை இந்த அஷ்டமத்து சனி, அஷ்டோத்தர சனி, மங்கு சனி, 7.5 சனி தொட்டு 7.5 நிமிஷத்துல விட்டுணும்னு நீங்க அந்த சனீஸ்வரனுக்கு உத்தரவு போடணும் சுவாமின்னு கேட்டதுன்னா, ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாவரத்திற்கு அவ்வளவு திருவருளை தந்தார் இறைவன். யோசிச்சு பாருங்க எவ்வளவு திருவருள். அப்பேற்பட்ட தாமரை மலரை கொண்டு பூஜிக்க வேண்டிய அமரர்கள் பூக்கூடை சுமக்காமல் மீன் கூடையை சுமந்தார்கள் என்றால் அதில் இருந்து வெளிப்பட வைத்து அதிலிருந்து விடுதலை வாங்கி தந்து மீண்டும் இந்திர லோகத்தை ஆள வைத்தது எதனால்? இந்த முருகப்பெருமான் திருக்கையில் இருக்கக்கூடிய
வேலாயுதமும் அந்த முருகப்பெருமானம் தானே. அதனாலதான் இங்க சொல்றார், சமரமையில் வாகனன் அமரர் தொழு நாயகன் சண்முகன் தன் கை வேலே அப்படின்னு சொன்னார். அப்போ அவ்வளவு சிறப்புக்கு உரிய வேலாயுதம் யாரு? இந்த 30 கோடி தேவர்கள் அமரர்கள் தொழக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான். சண்முகன் கையில் இருக்கக்கூடிய வேல் என்று சொல்லக்கூடியது வணங்குவதற்கு மட்டுமல்ல, வழிபாடு செய்வதற்கு மட்டுமல்ல, திருவருள் என்று சொல்லக்கூடியதை தருவதற்கு மட்டுமல்ல, இறுதியாக முக்தி என்று சொல்லக்கூடியதையும் தரவல்ல ஒன்று. இறுதியாக என்ன தராராம்? முக்தி என்கின்ற ஒன்றையும் தரவல்லது இந்த வேலாயுதம் என்பதை கூறிக்கொண்டு, அதனால வேலை வணங்கினால் நமக்கு என்ன இல்லை? துன்பம் என்று சொல்லக்கூடியது இல்லாமல் போகும், காணாமல் போகும். அப்பேற்பட்ட முருகனையும் அந்த வேலாயுதத்தையும் வணங்கி வணங்கி இன்னொருளை பெறுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.